உண்டாகட்டும். யாத்திராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நாட்களில் நடந்ததான சில காரியங்களை தான் நாம் தொடர்ந்து படித்துட்டு வரோம். இரண்டாவது, பெலிஸ்தர்கள் யார், அவர்களுடைய தேவன் எப்படிப்பட்டது, பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்குள்ள என்னெல்லாம் காரியங்களை செய்தார்கள், இதை குறித்து தான் நாம் தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். அதில் பெலிஸ்தர்களை குறித்து நாம் தெளிவாய் படித்தோம். இப்பொழுது அவர்கள் ஆராதித்து வந்ததான முக்கியமான தெய்வங்களை குறித்து ஒன்றை படித்து முடித்தோம், ஒன்றை படிச்சுட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எப்படிப்பட்டதான காரியங்கள் சம்பவிச்சது, இந்த தெய்வங்களால் அவங்களுக்கு நடந்ததான சீர்கேடுகள் என்ன, இதை குறித்து தான் இப்போ நம்ம படிச்சுட்டு வரோம். ஏன்னா இவர்கள் எப்பொழுது இவைகளை தங்களுக்கு எடுத்து கொண்டார்களோ அது முதல் கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததான நிறைய விஷயங்கள் கர்த்தரை அவங்களை அடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. தேவன் தான் அவங்களை அடித்தார். தேவன் தங்களை அடிக்கிறார் என்று தெரிந்து கூட உணர்வற்று போய் கடந்தாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன் இதை எடுத்து நாம் படிக்கணும்? அதே சூழ்நிலைகள் அஸ்தரோத்து மூலியமா இல்லை, அதை போல வழியில நாம் நடக்கிறோம். அப்படி நடக்கும்போது நமக்கு அடி விழும். எதனால அடி விழுதுன்னு நமக்கே தெரியாம இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்வு இல்லாம கிடந்தது போல நாமளும் அப்படிதான் கிடப்போம். அப்போ இந்த ஸ்டடியெல்லாம் அப்பயே நடந்தது அப்படின்னு நினைக்காம இப்போ என் வாழ்க்கையில் இது எப்படி வேலை செய்யுது அப்படி ஆராய்ச்சி பண்ணி யார் பண்றாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தேவன் விடுதலையே தருவார். சும்மா இது அப்படியே கேட்டுட்டு போறதில்ல. எத்தனையோ விதங்கள்ல ரூபம் மாறி பெயர் மாறி இதே தெய்வங்கள் கிளிய செய்தது. அது வேற இல்லை இது வேற இல்லை அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம். சில நேரங்கள்ல நமக்கு அதே பேர்ல இல்லை. எலியா இருந்த நாட்கள்ல ஆகாப்புடைய மகன் 2 ராஜாக்கள் 1வது அதிகாரத்துல 4வது வசனத்துல ஆகாப் கிராதி வழியா மேலேருந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து பயங்கரமான அடிபட்டுச்சு, அவன் காலில் அடிபட்டுச்சு. இப்போ படுத்துட்டு இருக்கும் போது அவர்களுடைய சேவர்கள் அனுப்புகிறான், நீங்கள் போய் பகால் செபுலோன் இடத்துல விசாரிச்சுட்டு வாங்க அப்படி சொன்னான். அவர்கள் போகும்போது எலியா அவங்களுக்கு குறுக்கிட்டான். இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றால் பகால் செபுலோன் இடத்துல விசாரிக்கும்படி போகிறீர்கள், ஆகவே நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று போய் அவனுக்கு சொல்லு அப்படி சொல்லிட்டாங்க. பிரியமானவர்களே, பாகால் செபூல் அப்படி சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஒரு பேர் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் பேயை துரத்தும் போது அந்த ஆசாரியர்களும் பரிசேயர்களும் என்ன சொன்னாங்க? பெயல் செபுல், பாகால் செபுல் மாறி எங்கவோ வந்திருக்கு பேர் மாறி பெயல் செபுல், பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபுலை கொண்டு இவன் பேயை துரத்துறான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. எங்க இருந்தது? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னால இருந்தது. எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னால ஒரு பேர் இருந்துச்சு. அப்படிமா மத்தேயுடைய புஸ்தகத்துல 12:24 பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபுலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல். பார்த்தீங்களா? அங்க அது படிங்க, ராஜாக்களுடைய புஸ்தகம். இது நிமித்தம் கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை அவன் சொல்லி அனுப்புறான், பாகால் செபுலோனிடத்தில் போய் விசாரிங்க. அகசிய சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று. பாகால் செபுல், இப்போ பாகால் செபுல் புதிய ஏற்பாட்டில் எப்படி வந்திருக்கு? இயேசு கிறிஸ்து காலத்துல பெயல் செபுல் ஃபர்ஸ்ட் இருந்தது, பாகால் அது பா மாறி பேவா மாறி இருக்கு, அவ்வளோதான். இப்போ பேர் மாறி அந்த நாட்களில் கிரியை செய்யுது. இந்த இடத்துல
இது சாத்தானுடைய தலைவன் அப்படி சொல்லலை. ஆனா புதிய ஏற்பாட்டில் இது யாரா மாறிச்சு? பிசாசுகளின் தலைவனா மாறி போச்சு. எங்க கொண்டு வந்து முடிக்கிறானுங்க பாருங்க. அப்போ ஒரு காலத்துல ஒரு பேர்ல இருந்துச்சு, அது ஒரு காலத்துல ஒரு பேர்ல இருந்துச்சு. இப்போ அது கிரியை செய்தா? இப்போ அது கிரியை செய்தா? ஆகாப்புக்கு ஒரு மனைவி இருந்தா தெரியுமா உங்களுக்கு? எசபேல். அவ எப்ப இருந்தா? அவ ஆகாப்புடைய மனைவி. எகு போகும்போது தன் ஆண்டவனை கொன்ற சிமிரி சேமம் அடைந்தானோ அப்படி சொல்லி பயமுறுத்துற ஒரு வார்த்தையை மேல இருந்து ஜன்னல் வழியா சொல்றா. தன் ஆண்டவனை கொன்ற சிமிரி. இவன் வந்து அவளுடைய புள்ளைய கொண்டுட்டு வரான். கொண்டுட்டு வரும்போது 2 ராஜாக்கள் 10வது அதிகாரமா 9வது அதிகாரம் பாருங்க. புள்ளைய கொண்டுட்டு வரான். கொண்டுட்டு வரும்போது மேல இருந்து சொல்றா, தன் ஆண்டவனை கொன்ற சிமிரி சேமம் அடைந்தானோ. யார் இந்த சிமினி? இந்த சிமிரி யாரை கொன்றான்? இவளுடைய மாமனார் ஒருத்தன் இருந்தான். அவளை இந்த சிமிரி கொன்று போட்டு 7 நாள் ராஜபாரம் பண்ணினா. 1 ராஜாக்கள்ல. அதுக்கப்புறமா இவனை கொளுத்தின்னு செத்து போயிட்டான். அரண்மனையை கொளுத்தி 7 நாள் தான் அவன் ராஜாவா இருந்தான். அரண்மனையை கொளுத்திட்டு அவன் பிள்ளைங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. எருசலேம் பிடிபட்டுச்சு. இஸ்ரவேல் அந்த 10 கோத்திரத்துல நடந்த கதை இது. அப்போ அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அவனுடைய மகன் ஆகாப்பு ஒருத்தன் பிறந்தான், ஆகாப்பு. அப்போ ஆகாப்புக்கு பிறந்ததான ஒரு பையனை தான் யாரு? எகு கொண்டுட்டு வரான். கொண்டுட்டு வரும்போது இவ சொல்றா, தன் ஆண்டவனை கொன்ற அவனும் ஒரு சேனாதிபதியா இருந்து அவனை கொண்டுட்டான். அவன் 7 நாள்ல செத்து போயிட்டான். தன் ஆண்டவனை கொன்ற சிமிரி சேமம் அடைந்தானா? நீயும் உன் ஆண்டவனை கொண்டுட்டு வர, உனக்கும் சேமம் அடைய முடியாது, நீயும் செத்து போயிடுவாரா அப்படின்னு பயமுறுத்துனான் அவளை. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 9:31. 9:31. எகு ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். பாத்தீங்களா? தன் ஆண்டவனை கொன்ற சிமிரி சேமம் அடைந்தானா. ஏன்னா இஸ்ரவேல்ல பிறந்த எல்லாருக்கும் வம்சத்துல என்ன நடந்ததுன்னு தெரியும். 4 வம்சம் 5 வம்சம் 10 வம்சம் வந்தாலும் அந்த வம்சங்கள்ல நடந்ததான முக்கியமான காரியங்களை தான் பிள்ளைகளுக்கு 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 சொல்லி கொடுத்துட்டே வருவாங்க. இல்லைன்னா இவனுடைய 3 தலைமுறைக்கு முன்னால நடந்த கதையை இவ சொல்றான். இவனுக்கு நடந்த 2 தலைமுறை, அப்பா அப்புறம் தாத்தா போயிட்டாங்க, அவங்களுக்கு நடந்த கதையை இங்க சொல்றான். அப்ப அவனுக்கு தெரியுமே, அந்த கதை தெரியுதே. அப்ப அதை சொல்லித்தான் பயமுறுத்துறா. ஒருத்தன் செத்து போயிட்டான், நீ அதே மாதிரி செத்து போயிடுவ அப்படி சொல்றான். என்ன நடந்துச்சு அதுக்கப்புறமா? அவன் சொல்றான், என் பட்சத்துல நிற்பவர்கள் யார் அப்படி சொல்லி கேட்டான். 2 பிரதானிகள் எட்டி பார்த்தாங்க. அவளை மேல இருந்து கீழே தள்ளுங்க அப்படி சொன்னாங்க. அவளை மேல இருந்து கீழே தள்ளிட்டாங்க. அவள் தலை கீழே வந்து விழுந்து மண்டை திரிச்சு செவுத்துலலாம் ரத்தம் அடிச்சுதான் செத்து போனான். இவன் என்ன செய்தான்? எகு அவள் மேல் கால் வைத்து ஏறி தாண்டி போய் தான் மேலே போய் புசித்து குடித்தான். யாரு கூட புசித்து குடித்தான்? மேலே போய் அந்த 2 பிரதானிகள் எட்டி பார்த்தாங்களே, ஏன்னா அவங்க சொன்ன பேச்சு கேட்டாங்களே, அதனால இவன் கீழே தள்ளினாங்க. படிமா. அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு. நல்லா கவனிங்க, இவளை மிதிச்சு மேல போனா யாரு கூட அவன் சாப்பிட்டான்? இவன் பேச்சை கேட்டு இவனை கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்களே அந்த 3 பேர் பிரதானிகள், அவங்க கூட உட்காந்து இவன் சாப்பிட்டு புசித்து குடித்து சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்றான், அவள் ஒரு ராஜகுமாரத்தி, அவள் ஒரு ராஜகுமாரத்தி, நீங்க போய் என்ன செய்யுங்க, அவளை எடுத்து அடக்கம் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. இந்த 3 பேரும் கீழே வந்தானுங்களே. கீழே வரும்போது பார்த்தா என்ன தெரியுமா இருந்துச்சு? மண்டை ஓடும் ஒரே ஒரு கை துண்டு மட்டும்தான் இருந்துச்சாங்க. மிச்சம் அத்தனையும் நாய் சாப்பிட்டு போயிடுச்சு. மிச்சம் அத்தனையும் நாய் சாப்பிட்டு போயிடுச்சு அவளை. அப்ப அவங்க மேல வந்து சொல்றாங்க, வெறிய மண்டை ஓடும் கை மட்டும்தான் இருக்கு, மிச்சம் எல்லாத்தையும் நாய் சாப்பிட்டு போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. அகோரமான மரணம் அடைஞ்ச ஒருத்தி, அகோரமான மரணம் அடைஞ்ச ஒருத்தி. அதுக்கப்புறமா வருஷ கணக்காகி இயேசு பிறந்து அப்போஸ்தலர்கள் வந்து எல்லாரும் வந்துட்டாங்க.
ஆனா வெளிப்படுத்தல் விசேஷத்துல வரும்போது 7 சபையில ஒரு சபையில இந்த ஆவி கிரியை செய்துட்டு உட்காந்துக்குது. யோசித்து பாருங்க. நம்ம நினைக்கிறோம் எப்பயோ அஸ்தரோத்து இருந்துச்சு, எப்பயோ பாகால் இருந்துச்சு, எப்பயோ இருந்துச்சு, இப்ப வருமா? எந்த காலத்திலேயோ இருந்துச்சு, இப்ப அது வேலை செய்யுமா? இப்ப அதை பத்தி நான் என்னத்துக்கு தெரிஞ்சுக்கணும்? நான் சொன்ன முதல் ஒரு காரியம் எப்பயோ நடந்த காரியம். இயேசு கிறிஸ்து காலத்துல பெயல்செபூலா வருது, அங்க பாகால் பெயல்செபூல், இங்க வெறியும் பெயல்செபூல் அப்படி சொல்லி பேர் மாறுது. ஆனா இந்த இடத்துல அவ செத்து போயிட்டாளே. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? எசபேலுடைய ஆவி இன்னும் இந்த இடத்துல கிரியை செய்து அநேகரை வேசித்தனம் பண்றதுக்கு இந்த எசபேலுடைய ஆவி வேலை செய்துட்டு இருக்கு அப்படி சொல்றான். ஆண்டவரே சொல்றார். வெளிப்படுத்தல் 2:20. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்ரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து. பிரியமானவர்களே, இந்த காரியம் நடந்தது பழைய ஏற்பாட்டுல நடந்த காரியம் பழைய ஏற்பாட்டுல மறைஞ்சு போச்சு. அது பழைய ஏற்பாட்டுல சொல்லவே இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் பப்ளிசிட்டி பண்றார், ஓப்பனா சொல்றார். சில விஷயங்களை நான் சொல்லும் போது உங்களுக்கு சில பேர் ரொம்ப பயங்கர பரிசுத்தவான்கள், அப்படியே பயங்கர பரிசுத்தவான்கள் மூஞ்செல்லாம் சொல்லிக்குது பத்தியா. நான் மரியாதை பத்தி நாட்டிகம் பேசின பேர் கூட அப்படியே மூஞ்செல்லாம் சில பேருக்கு அப்படியே சொல்லிச்சுது. நடந்த கருதியை தான் நான் சொல்றேன், சும்மா ஒன்றையும் சொல்ல மாட்டேன், எதையோ கற்பனை பண்ணிலாம் சொல்ல மாட்டேன். என்ன நடந்தது அதான் சொல்லுவேன். பெரிய பரிசுத்தவாட்டி, பெரிய பரிசுத்தவான் மாதிரி பண்ணிக்குவாங்க சில பேர். இதெல்லாம் பேசலாமா இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்றத விட்டுட்டு சும்மா பிரியமானவர்களே நம்ம எப்படிப்பட்டவங்க ஆவிக்குரியவங்க அப்படி இப்படி சொல்லி பண்ண, நீ என்னத்த ஆவிக்குரியத்துல வளருவ? என்ன நடந்ததுன்னே தெரியாம உன் வாழ்க்கையில என்னத்த ஆவிக்குரிய ஜீவித்துல நீ வளருவ? எந்த காரியமா இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் பப்ளிக்கா போட்டிருக்குது பைபிள்ல. அதெல்லாம் உங்க கண்ணை திறந்து படிங்க, முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு அதெல்லாம் திறந்து படிங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரியாம தான் இஷ்டம் போல பேசுறது, இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் போட்டு காய்ச்சின்னு காய்ச்சிருது. என்னத்த பரிசுத்தவாட்டிங்களோ என்னத்த பரிசுத்தவான்களோ தெரியல. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னதான காரியம் என்ன தெரியுமா? அவள் தன் ஊழியக்காரர்களை தன்னை தீர்க்கதரிசின்னு பழைய ஏற்பாட்டுல அவ எங்கேயும் சொல்லலை. ஆனா இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க, அவ எவ்வளவு பேரை கூட்டு வந்தா? தோப்பு விக்கிரக பூசாரிகளை 250 பேரை இவ தனியா வச்சிருந்தா. அது இல்லாம 420 பேர் தோப்பு பாகாலுக்காக தீர்க்க தரிசனம் சொல்ற தீர்க்க தரிசிகளை வச்சிருந்தாங்க. இது தனி. இவங்க இந்த 250 பேர் அவங்க வீட்டுல சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டுல எசபேலோட சாப்பிடுறவங்க. இவ அதுக்கு தீர்க்கதரிசி. அவங்க சாப்பிட்டு என்னதான் பண்ணுவாங்க? அவங்களுடைய வேலை முழுதும் வேசித்தனம் பண்றது தான். ஏன்னா அவளுடைய ஊழியக்காரங்க வேசித்தனம் பண்ணிட்டு தான் கடந்தாங்க. பழைய ஏற்பாட்டுல அதிகமான சொல்லாம புதிய ஏற்பாட்டுல அதை ஆண்டவர் பப்ளிசிட்டி பண்ணார். என்ன? இந்த ஆவி சபைக்குள்ள வந்துச்சு, சபைக்குள்ள வந்து சபையில என்னுடைய ஊழியக்காரர்களுக்குள்ளே இந்த ஆவி உள்ள போந்து கிரியை செய்ய ஆரம்பிக்குது. எப்படி பேசுறாரு பாருங்க. அப்பன்னா பழைய ஏற்பாட்டுல இவோ என்ன பண்ணியிருந்தா அப்படின்னு இதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். பைபிளை சும்மா குருட்டு வாக்கில் படிச்சுட்டு போகக்கூடாது. ஒரு இடத்துல நடக்கிற சம்பவத்தை இன்னொரு இடத்துல சொல்லப்படும், அதை தேடி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். பைபிள்ல தேடி பாருங்க, ஜோடி இல்லாதது ஒன்றும் இருக்காது. ஆவியானவர் கூட்டி சேர்ப்பார் அப்படி சொல்லி இருக்குது. எதுவுமே ஜோடி இல்லாம இருக்காது. ஒரு இடத்துல நடந்த சம்பவம் சிலது மறைஞ்சு இருக்கும், இன்னொரு இடத்துல அதை பப்ளிசிட்டி பண்ணிடுவார் ஆண்டவர். அப்போ பழைய ஏற்பாட்டுல நடந்ததான சில காரியங்களை புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு. படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்ரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அப்போ அந்த ஆவிக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், அது எனக்குள்ள வந்துடுச்சு. அப்போ நான் விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடலாம், வேசித்தனத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்கலாம். இதெல்லாம் நடக்கிறதான காரியங்கள் எங்க? வெளியே இல்லை, சபையில, சபைக்குள்ள நடக்கிறது.
இப்ப இது எங்க இருந்து எங்க வந்திருக்கு பார்த்தீங்களா? யூதா தேசத்துல கூட இல்ல, இது இஸ்ரவேல்ல இருந்துச்சு. அந்த 10 கோத்திரத்துல இருந்த ஆவி. ஆனா இந்த 10 கோத்திரத்துல இருந்த ஆவி எப்பவோ செத்து போச்சு. மண்டையும் கையும் தான் இருந்துச்சு, தலைக்கீழ தள்ளினாங்க. ஆனா இது எங்க வரைக்கும் வந்திருக்கு? இப்போ புதிய ஏற்பாட்டு சபை தொடங்கி 7 சபை தான் இருக்கு ஆசியாவில். ஆசியாவிலேயே 7 சபை தான் இருக்கு. அந்த 7 சபையில ஒரு சபையில பூந்துக்குச்சு, பூந்துட்டு வேலை பண்ணுது. யோசித்து பாருங்க. அப்போ இந்த தெய்வங்கள் எல்லாம் பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, அப்போ இருந்துச்சு அந்த பேர்ல. இப்ப வேற ஒரு காரியத்து மூலியமா கூட கிரியை செய்யலாமே, நம்மளை வஞ்சிக்கலாமே, நம்மளை ஏமாத்தலாமே, நமக்கே தெரியாம அதுல மாட்டிக்கலாமே. நம்ம வேதத்தை தேடி வாசிங்கள், வேதத்தை தேடி வாசிங்கள். நித்திய ஜீவன் அதுல உண்டு. வேதத்துல நித்திய ஜீவன் உண்டு. இதை சரியா விதத்துல நம்ம படிக்கலாம்னா ஏமாந்து நம்மளே கவுந்து விழுந்துருவோம். சரியா படிச்சாதான் அதுல நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்பதான் நான் காப்பாத்திக்க முடியும். என்ன நான் பாதுகாத்து கொள்ளணும் அப்படி சொன்னா நான் சரியா படிச்சாகணும். அதுல அரையும் குறையும் படிச்சு இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு போகக்கூடாது. நான் ஆழமா போய் பார்த்து தான் ஆகணும். அப்பதான் ஜனங்களுக்கும் தப்பி வைக்கிறதுக்கு வழி சொல்ல முடியும், என்னையும் தப்பி வச்சுக்கணும். இல்லைன்னா நானும் போய் சேர்ந்து கூடனுக்கு வழிகாட்டி கூடன் போய் நானும் கூடனா இருந்து உங்களையும் கூட்ட தன்மையை கொண்டு போய் நேரம் பள்ளத்துல தள்ளிடுவேன். நானும் விழுந்துருவேன் பள்ளத்துல, நீங்களும் சேர்ந்து விழுவீங்க. சரியான நிலவரத்துல நம்மள இருக்கணும். யாரை தேவன் அங்கீகரிப்பார், யாரை தேவன் மன்னிப்பார், யாருக்கு தேவன் உதவி செய்வார், யாரை தேவன் தள்ளி விடுவார், யாரை ஆண்டவர் வெறுத்து ஓட வைப்பார், யாரை ஓடி பண்ணவனையும் கூப்பிடுவார், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நான் தப்பி பிழைப்பேனா இல்லையா அப்படின்றதான நிச்சயம் நமக்கு வரும். ஆகவே இந்த வல்லமைகள் ஆரம்ப நாட்கள்ல இருந்தே வித்தியாசமா கிரியை செய்துட்டு வந்து ராஜாக்களுடைய காலத்துல தேவ ஜனங்களுக்குள்ளேயே அப்பவும் இப்பவும் இந்த ஆவிகள் வேலை செய்யத்தான் செய்யுது. ஆனா முதல் ஒரு பகுதியிலையும் இப்ப வேற பகுதியிலையும் முதல் ஒரு மாதிரியும் இப்ப ஆவியில நம்ம கூட வேலை செய்யுது. முதல் எழுத்தின் பிரகாரம் இருந்துச்சு, இப்ப எழுத்தின் பிரகாரம் இல்லை, ஆவியில நம்மளோட போராடுது. ஆனா நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. தெரியாம அதுல மாட்டி சிக்கொண்டு சின்ன பின்னமா அவரும் இஸ்ரவேலுக்கு நடந்ததான காரியங்களை நீங்க எடுத்து படிக்கும் போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீ யோசிக்கணும், இந்த ஆவி என்கிட்ட கிரியை செய்தா, இதே ஆவி அது மாதிரியே எனக்கு வாழ்க்கையில நடக்குதே, என் குடும்பத்துல நடக்குதே அப்படின்னு நீ சிந்திச்சின்னாக்கா மனம் முறந்து மனம் கசந்து அழுது உன்னை மாத்திக்குவே. இல்லைன்னா ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்பேன், இல்லைன்னா மண்டை காஞ்சி போயிடும். உங்களுக்கு ஊழியக்காரங்களா இருந்தா கூட சரிதான், கீழ்ப்படியே மாட்டாங்க. அவர்கள் எந்த காரியத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எல்லாத்துக்கும் எதிர்த்து நிற்பாங்க. ஊழியக்காரங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் எதிர்த்து நிற்பாங்க, வசனங்களுக்கெல்லாம் எடுத்து. ஆவியானவர் பேசினா கூட அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. என் வசனங்களை நடுங்கிறவர்களே நான் நோக்கி பார்க்கணும் ஆண்டவர் சொல்றேன். என் வசனங்களுக்கு நடுங்கிறவர்களை தான் மட்டும்தான் ஆண்டவர் நோக்கி பார்ப்பார், எல்லாரையும் இல்லை. அதை புரிஞ்சுக்கங்க முதல். ரெண்டாவது, இந்த அஸ்தரோத்து நிறைய விஷயங்கள்ல வந்து சாலமோன் காலம் வரைக்கும் இதை பத்தி பேசினாங்க. ஆனா எரேமியாவுடைய காலத்துல இதோடைய பேர் அப்படியே மாறி போச்சு. அஸ்தரோத் அப்படி சொல்லல, வானராக்கினி அப்படி சொன்னாங்க. வானராக்கினிக்கு தூபம் காட்டி. இப்போ எரேமியா 44வது அதிகாரத்திலையும் 9வது அதிகாரத்தை நீங்க எல்லாம் படிச்சீங்கன்னா வானராக்கினிக்கு நாங்க தூபம் காட்டும் போது நாங்க நல்லா இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம் அப்படி சொல்றாங்க. ஆனா இந்த அஸ்தரோத் திடீர்னு வானராக்கினியா மாறிச்சு. பார்த்தீங்களா, பேர் மாறுது. எந்த காலத்துல? இப்போ ராஜாக்களுடைய காலத்துல இல்லாம எரேமியாவுடைய காலத்துல வரும்போது அந்த தீர்க்கதரிசி இந்த காலத்துல அவங்க இழுத்தி பறிச்சுட்டு தான் அவங்க ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நிலையான ராஜ்யம் அவங்களுக்கு இல்லை. அப்பயோ பாபிலோன் வந்து பிடிப்பான்ற பயத்திலேயே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த நாட்கள்லாம் இவர் யாரா இருந்தாங்க? வானராக்கினியா இருந்து இவங்களுக்குள்ள வேலை செய்துட்டு வந்துச்சு. எரேமியா 14:44-17 எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியேயும் நாங்கள் செய்து வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பான பலிகளை வார்ப்போம். வானராக்கினிக்கு நாங்கள் தூபம் காட்டி அவளுக்கு பான பலிகளை செலுத்தினோம். இப்ப அஸ்தரோத்து யாரா மாறிட்டா?
வானராக்கினியா மாறிட்டா. இப்ப பேர் அப்படியே மாறி போச்சு. இப்ப நம்ம அஸ்தரோத்து வேற, இந்த வானராக்கினி வேற. இப்ப படிக்க தெரியாதவங்க, வேதத்தை சரியா புரிஞ்சிக்காதவங்க, வேதத்தை பத்தி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவ வேற இவ வேற. அது அந்த காலத்துல இருந்தது, இது எரேமியா காலத்துல இருந்தது. இது வானராக்கின்னு சொல்றாங்க, அது அஸ்தரோத்துன்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, எத்தனையோ இடங்கள்ல பேர் மாறி பேர் மாறி பேர் மாறி பேர் மாறி எத்தனை ஜாதிகள் இருந்துச்சு இஸ்ரவேலை சுத்தி. அந்த ஜாதிகளுக்குள்ளெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருந்துச்சு. ஒவ்வொரு பேர் அவங்கள வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அந்த அஸ்தரோத்தை எடுத்து அவங்களுடைய தெய்வம், அவங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அந்த பேரை வச்சுக்கிட்டாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் வேற தெய்வம் வேற தெய்வம்னு சொல்ல முடியுமா? ஒரே ஆள் தான் உருமாறி உருமாறி பேர் மாறி பேர் மாறி வந்துட்டே இருக்குது, கிரியை செய்துட்டே இருக்குது. இப்போ இது சாலமோன் நாட்கள் வரைக்கும் இந்த அஸ்தரோத்தை போலவே கிரியை செய்தது. சாலமோன் இதில் விழுந்து போனான். சாலமோனுக்கு அப்புறமா இதை கையில் எடுக்க இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தாங்க. ஏன்னா சாலமோனுக்கு விழுந்த அடி அப்படிப்பட்டதான ஒரு அடி அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும். அதுக்கப்புறம் இதை எடுக்கல. ஆனா இதோடைய மகனை எடுத்தாங்க. இதோடைய மகன் யாரு? அவர் தான் பாகால். இந்த மகனை எடுத்தாங்க. இந்த வாரத்தோட அஸ்தரோத் முடியும். அடுத்த வாரத்துல இருந்து இந்த பாகால் நிமித்தம் ஜனங்களுக்கு என்ன சம்பவிச்சது அப்படி சொல்றேன். இப்போ இந்த பாகாலா, இந்த அஸ்தரோத்தால சாலமோனுக்கு நடந்ததான சில காரியங்களை குறித்து பேசுவோம். 11வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 5வது வசனத்துல, இவன் தன்னுடைய மறுமனையாட்டிகள் வேற வேற தேசத்துல இருந்து கல்யாணம் பண்ணானே, அவர்களுக்காக அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவன் என்ன செய்தான், அம்மோனியருடைய கடவுளையும் அந்த கடவுளையும் இந்த கடவுளையும் சேர்த்து வணங்கி அதில் அஸ்தரோத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டான். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். இப்போ இந்த அஸ்தரோத் யாருடைய கடவுளா மாறி இருக்கு பார்த்தீங்களா? இது பெலிஸ்தேருடைய கடவுளா இருந்துச்சு. இப்ப யாருடைய கடவுள்? இது சீதோனியருடைய கடவுளா மாறி போச்சு. பெலிஸ்தேர்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு காணாத போயிட்டாங்க. தாவீதுடைய காலத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிட்டாங்க. சாலமோன் நாட்கள்ல பெலிஸ்தேர்களை குறித்து அந்த அளவுக்கு பேச்சு இல்லை, அவங்க டவுன் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க டவுன் ஆனதுனால இந்த தெய்வம் யாருக்கிட்ட வந்துட்டு? சீதோனியர்கிட்ட வந்துச்சு. படிமா மறுபடியும். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும். பாத்தீங்களா? பெலிஸ்தேருடைய கடவுள் இப்ப யாருடைய கடவுளா மாறிச்சு? சீதோனியருடைய கடவுளா மாறி போச்சு. அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இவன் என்ன பண்ணான்? மறுபடியும் இஸ்ரவேலை விட்டு துரத்தப்பட்டதை உள்ள கொண்டு வரான். இஸ்ரவேலை விட்டு துரத்தப்பட்டதை இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்தான். நாம் சில நேரங்கள்ல யாரோ துரத்தி இருப்பாங்க, சில ஆவிகளை, துரத்தப்பட்டதான ஆவிகளை நம்முடைய விருப்பத்தின் நிமித்தம், நம்முடைய மன விருப்பத்தின் நிமித்தம் நான் உள்ள கொண்டு வந்துருவோம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேணும் அப்படி சொல்லி என் மன விருப்பத்துக்கு. ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் கிட்ட சொல்றாங்க, 9வது அதிகாரம் 13வது வசனத்துல 19வது வசனமா பாருங்க. நாங்கள் செய்த எல்லா பாவத்துக்கும் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்க இஷ்டத்துக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டு இந்த பாவத்தை நாங்க கூட்டிக்கிட்டோம் அப்படி சொல்றாங்க. 12-19 பாருங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நாங்கள் செய்த எல்லா பாவத்துக்கும் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படி சொல்லி கேட்டு வைங்க. 12வது அதிகாரம் 1 சாமுவேல் 19வது வசனம். சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டு இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம். நீங்க ஏற்கனவே நிறைய பாவத்தை இவங்க வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களை நடத்துறதுக்கு எங்களுக்கு விருப்பமான ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு பிடிச்ச ஒரு ராஜா வேணும். இவர் வேணா அவரு வேணா எங்களுக்கு பிடிச்ச ஒரு ராஜா வேணும் அப்படி சொல்லி கேட்டு வாங்கினாங்க. அதுதான் அவங்க செய்ததான பாவம். இன்னொன்னையும் கூட்டிக்கிட்டாங்க. ஏற்கனவே செய்த பாவம் நிறைய, இன்னொரு பாவத்தையும் கூட்டுறாங்க பாருங்க. அதனால அவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை வந்துச்சு. ராஜா வேணும்னு கூட்டினாங்களே, அந்த ராஜாவால தான் இந்த இஸ்ரவேல் சீர்கட்டு போச்சு. பயங்கரமா அடி வாங்கினாங்க அவனால. நாம செய்யறதான காரியங்கள் நம்முடைய மன விருப்பத்தின்படி நம்ம எதை செய்யறோமோ அதில் மாட்டி சின்ன பின்னமா ஆயிடுவோம். நம்ம
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவ சித்தத்தின்படி தான் நம்ம எதுவுமே நடக்கணும். தேவ சித்தம் இல்லாம எதனா நடக்குது நம்ம கிட்ட அப்படி சொன்னாக்கா நம்ம அடிபட்டு சாவும். அதனால தான் அவங்க சொல்றாங்க, நாங்கள் சாகாதபடி ஓயாம வேண்டும், ஓயாம வேண்டிக்கும், நாங்க செத்துக்கிட்டு கிடக்குறோம் இங்க அப்படி சொல்றாங்க. அப்போ நம்முடைய மன விருப்பம், நமக்கு பிடிச்சது, நமக்கு இஷ்டமானது இதுதான் இருக்கணும். நமக்கு பிரியமானது இருக்கக்கூடாது, நமக்கு பிடிக்காதது இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் வரும்போது எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, இது நல்லா இல்லை, இது மாற்றணும், இது அப்படி பண்ணணும், இது அப்படி பண்ணணும், இது அப்படி பண்ணணும் அப்படி சொல்றாங்களே, இவங்க தான் மாட்டிப்பாங்க. அதனால இப்ப சாலமோன் என்ன செய்தான், தன் மனைவிகளை திருப்திப்படுத்துறதுக்கு, தன் மனைவிகளை சந்தோஷப்படுத்துறதுக்கு எங்க இருக்கிற தெய்வத்தையும் உள்ள கொண்டு வரான். யார் இந்த சாலமோன்? தேவன் அவனோடு பேசி, உலகத்துல அவனை போல ஞானி யாருமே கிடையாது, அவனுக்கு முன்னாலேயும் கிடையாது பின்னாலேயும் கிடையாது. பயங்கரமா 3000க்கு மேல இவன் கல்வியை எழுதி வச்சிட்டான், நீதிமொழிகள் எழுதி வச்சிட்டான், பாட்டு அதுக்கு மேல இருக்குது. இவ்வளவும் எழுதி வச்சு மற்ற ஜனங்களை உணர்த்துற இவன் கெதி என்னாச்சு பார்த்தீங்களா? இப்ப இவர் மாம்சத்துல விழுந்து போனார். மாம்சத்துல விழுந்து என்ன செய்யறார்? மாம்சத்துக்கு ஏத்ததான கிரியை நடப்பித்து வர்றார். தெய்வம் எதை அருவறுத்து வெளியே தள்ளுச்சோ அதை உள்ள கொண்டு வந்துட்டான், அதை உள்ள கொண்டு வந்துட்டான். இப்ப உள்ள கொண்டு வந்ததுனால கர்த்தர் எடுத்தவனையும் ஒரு ஆளை அடிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க, எடுத்ததுமே ஒரு ஆள் ஆண்டவர் எடுத்தவனையும் கையை வைக்க மாட்டார். அவங்களுக்கு சில சான்ஸ் கொடுப்பார், சில காரியங்களுக்கு சான்ஸ் கொடுப்பார். அதுல நம்ம தப்பிச்சிட்டோம்னா நம்ம பாக்கியசாலி. அதுல நம்ம தப்பிக்கல அப்படி சொன்னாக்கா 1 by 1 பிரச்சனை வந்துட்டு இருக்கும். எது வரைக்கும்? நீ சாவர வரைக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இவனுக்கு இந்த கெதி ஆச்சு. அந்நிய தெய்வங்களை கூப்பிட்டானா இப்ப கர்த்தர் இவங்கள்ட்ட ஒரு சான்ஸ் கொடுக்குது, பேசுறார். 7வது வசனம். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே, 9வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி. நல்லா கவனிங்க, ஏற்கனவே ஒரு முறை தரிசனமாகி பேசினது இங்க போடவே இல்லை, பைபிள்ல போடவே இல்லை. அப்ப இவன் உள்ள கொண்டு வந்து அதுகளுக்கு மேடைகளை கட்டுறான், கோவிலை கட்டுறான், எல்லாம் கட்டுறான். அப்படி கட்டுறதுக்கு முன்னால உள்ள கொண்டு வரும்போது சில நேரங்கள்ல கர்த்தர் பேசியிருப்பார் அவங்கள்ட்ட. நீ செய்யறது நல்லதில்ல, நீ பண்றது நல்லதில்லைன்னு பேசியிருப்பார். ஆனா அவன் அதை கேட்கல, அவன் அதை கேட்கல. அப்ப ஒரு முறை முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த வசனத்துல என்ன போட்டிருக்குது? 2வது வசை அவனுக்கு தரிசனமாயிருக்காரு. அப்ப ஒரு வசை தரிசனமா அது சொல்லலையே, 2வது முறை தரிசனமாகி எச்சரிக்கிறத தானே ஆண்டவர் சொல்றார். படிமா 9 மறுபடியும். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால். நல்லா கவனிங்க, அவர் ஏற்கனவே கட்டளை கொடுத்திருக்கிறார், பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அதை கேட்காம, அதை கேட்கல, அவன் கை கொள்ளாமல் இருதயத்தை திருப்பி அப்படி சொல்லியிருக்குது. இருதயத்தை திருப்பிட்டான். ராஜாக்கள் வர்றதுக்கு முன்னால சாலமோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க. 7:3 1 சாமுவேல் 7:3 சாமுவேல் வந்து அந்த ஜனங்களுக்கு சொல்றான், நீங்கள் அஸ்தரோத்தையும் அந்நிய தெய்வங்களையும் விலக்கி விட்டு உங்கள் இருதயங்களை நேராக்கி கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்க அப்படி. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி. நல்லா கவனிங்க, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அப்படின்னா கர்த்தரை பின்பற்ற உங்க இருதயம் திரும்பி போய் கிடக்குது, உன் இருதயம் வேற எங்கேயோ போயிருக்குது. இப்ப இந்த சாலமோனுடைய பத்தி பேசும்போதும் அவனுடைய இருதயம் என்ன செய்யுது? கர்த்தரை விட்டு திரும்பி போச்சு, கர்த்தருக்கு நேரா இல்லை, கர்த்தரை விட்டு திரும்பி போச்சு. இப்ப கர்த்தரை விட்டு திரும்பினா என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. 2 தரம் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் ஏற்கனவே அவனை கட்டளை வேற கொடுத்திருக்கிறார், இப்படி பண்ணக்கூடாது, நீ பண்றது தப்புன்னு சொன்ன பிறகும் பண்றானே. ஏற்கனவே ஒரு முறை கடிந்து கொண்டிருக்கிறார், அதை கேட்கும் மறுபடியும் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் தான் சகாயம் இல்லாமல் போயிடும், சகாயம் அதுக்கப்புறம் கிடைக்காது. ஒரு முறை என்ன ஒரு தப்புக்காக கடிந்து கொள்றாங்க அப்படி சொன்னாக்கா அந்த கடிந்து கொள்ளுதலோட நான் சரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இரக்கம் கிடைக்கும்.
அதனால்தான் உலகத்திலேயே பாவியில பிரதான பாவி நான், ஆனாலும் கர்த்தருடைய கண்கள்ல இரக்கம் கிடைச்சது. ஏன் தெரியுமா? அவன் போய் விழுந்த உடனே கண்ணு தெரியாம போச்சு. அப்போ சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுது, யார் நீர் அப்படி சொல்லி கேட்டான். நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தாண்டா. அவன் அடுத்த நிமிஷமே என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே நான் இப்ப என்ன செய்யணும்? அடுத்த நிமிஷம் கேட்கறான் பாருங்க, இது வரைக்கும் நான் மோசமான காரியம் செய்துட்டேன், இப்ப நான் என்ன செய்யணும்? ஒரு முறை தான் எச்சரிப்பு. அப்ப ஆண்டவர் நான் சொல்றார், நீ எழும்பி என்ன செய், பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்க உனக்கு சொல்லுவாங்க. அத்தோட அவன் வாழ்க்கையில பின்வாங்கவும் இல்லை, ஆண்டவருக்கு விரோதமா எழும்பவும் இல்லை, எந்த காரியத்தையும் சொல்ல ஒரே ஒரு முறை தான். அதனால தான் அவன் சொன்னான், பிரதான பாவி நான், கர்த்தர் எனக்கு ஒரு முறை தரிசனமாய் பேசினார், அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? மாத்திக்க உன்னை மாத்திக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் மறுபடியும் பழைய இடத்துக்கு போகவே இல்லை, பழைய நிலவரத்துக்கு நான் மாறவே இல்லை. அதனால் தான் நான் இரக்கம் பெற்றேன். பாவிகள்ல பிரதான பாவி நான், இரக்கம் பெற்றேன். ஒரு முறை தாங்க கிடைக்கும் அந்த இறக்கம். மறுபடியும் 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 நம்ம செய்யும் போது எப்படி இறக்கம் கிடைக்கும்? தெரிஞ்சே தப்பு செய்யும் போது எப்படி இறக்கம் கிடைக்கும்? கிடைக்காது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இப்போ இவனுக்கு ஒரு தரிசனமானார். தரிசனமாகி இவன்கிட்ட சொன்ன பேரும் கர்த்தர் என்ன செய்யல, இவன் கேட்கல, கர்த்தரை விட்டு இவன் இருதயத்தை திருப்பிட்டான். இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? இவன் திருப்பின உடனேயும் இவனுடைய ராஜ்யத்தை புடுங்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இவனுடைய ராஜ்யத்தை புடுங்கணும், இவன் கையில இருந்து புடுங்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறார். கீழே வாசிமா. அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலொமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால். நல்லா கவனிங்க, சாதாரணமான விஷயம்தான். ஒரு சிலையை உள்ள கொண்டு வந்தான், ஒரு சிலையை உள்ள கொண்டு வந்தான், அந்நியர் துரத்தப்பட்டதை உள்ள கொண்டு வந்தான். நான் கட்டளை கொடுத்த இதை செய்யாத, என் கட்டளை கொடுத்த பிறகு நீ இதை செய்தபடியினால். எப்படி சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு சொன்ன பேரும் மிஞ்சி செய்தினா. ஒரு முறை நமக்கு கட்டளை கொடுக்குறாங்கன்னா ரெண்டாவது வாட்டி அதை செய்யக்கூடாது, அத்தோட யாரை கட்டி முடிச்சிடணும், அதை பற்றி பேசவே கூடாது. மறுபடியும் மறுபடியும் நம்ம அதையே பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் கோபம் வந்துடும், ரொம்ப கோபம் வந்துடும். இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி. நல்லா கவனிங்க, முதலாவது அவங்ககிட்ட இருந்து கைவிட்டு போறது என்னது? சாலமோன் கிட்ட இருந்து கைவிட்டு போறது என்னது? ராஜ்யபாரம். ராஜ்யபாரம் அவங்கள்ட்ட கைவிட்டு போகுது. ராஜ்யபாரம்னா என்ன? ஆளுகை தன்மை. அந்த ஆளுகை தன்மை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டார் ஆண்டவர். சவுல்கிட்ட அந்த ஆளுகை தன்மை 2 வருஷத்திலே பிடுங்கிட்டார். 2வது வருஷத்துல அமெரிக்கான போய் காலி பண்ணிட்டு வரணும், காலி பண்ணல, அதனால அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டார். அதை தாவீது கொடுத்தார். தாவீது சிங்காசனத்துல உட்காரலையே, அவங்ககிட்ட இருந்து 2வது வருஷத்துல பிடுங்கின தேவன் 38 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தான்? சவுல் தான் சிங்காசனத்துல உட்காந்துருந்தான். சவுல் சிங்காசனத்துல உட்காந்துருந்தா கூட அவன் ஆளுகை செய்தானா? இஸ்ரவேல பயம் பயம் கலக்கம், பயம் கலக்கம், பயம் கலக்கம், பயம் இருந்துட்டே இருந்தான். அவன் ராஜா, அவன் ராஜா. அவனுடைய ஜீவியத்துல எந்த காரியமும் வாய்க்கவே இல்லை, எந்த காரியமும் வாய்க்கவே இல்லை. போராம அவன் வாழ்க்கையில வந்துச்சு, போராம வந்துச்சு, பயம் வந்துச்சு. இவன் பயந்தது இல்லாம ஊர் ஜனத்தையே பயமுறுத்திட்டான். எதிராளிக்கு முன்னால நிக்க முடியாம போச்சு. தீர்மானம் எடுப்பான், இந்த தீர்மானம் தேவனுக்கே பிரியமில்லாத தீர்மானமா இருக்கும். ஆண்டவர் யோனாத்தானை வச்சு பெரிய யுத்தத்துல ஜெயம் கொடுக்கிறார். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? யோனாத்தான் சாவணும்ன்றான். இவன் திடீர்னு உபவாசம் போட்டான். எதுக்கு உபவாசம்னு தெரியாது, ஆட்களை வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு புலம்பிட்டு கிடக்குறான். செய்யாத அப்படி சொன்னா செஞ்சிருவான். நான் வர வரைக்கும் காத்துரு, பலி செலுத்தாதன்னு சாலமோன் சொல்லிட்டு போனான் சாமுவேல். இவன் வந்து பலி செலுத்திட்டான். ஏன்டா நீ இப்படி செய்த? நீ வரத்துக்கு லேட் ஆச்சு, அதனால நான் செஞ்சுட்டேன். ஏன் உனக்கு காத்திருக்க முடியாதா? நீ சொன்ன டைமுக்கு ஏன் வரல? நீ ஏன் சொன்ன டைமுக்கு வரல அப்படி கேட்டான். நானே செய்வேன், ஏன் நான் செய்தான் நான் செய்ய முடியாதா? எப்படி பாருங்க, செய் அப்படின்னு சொன்னாரு, அதை செய்யாம விட்டோன்ட்டான். ஏன்டா செய்யாம விட்டான்? நான் செஞ்சதானே செஞ்ச. அப்ப என் காதுல விழுகிறதான ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் எங்கடா வந்துச்சு? அது வந்து நல்லா இருக்குன்னு என் விருப்பம், எனக்கு பிடிச்சிருக்கு தூக்கினோன்ட்டேன். எப்படிப்பட்டதான காரியமா? செய்யனா செய்ய மாட்டான், செய்யாதானே செய்வான். அவன் இஷ்டத்துக்கு ஒரு டிசிஷன் எடுப்பாரு. இவர் யோசனை தான், ஆனா ஆளுகையில உட்காந்துக்கிறார் 38 வருஷமா.
ஆனா இவன் வாழ்க்கையில ஆளுக பிடுங்கப்பட்டுச்சு. ஆளுக பிடுங்கப்பட்டுட்டு உட்காந்துக்கிறாரு. பயமும் திகிலும், எப்ப நம்ம சிங்காசனம் போவோம், எப்ப நம்ம சிங்காசனம் போவோம், எப்ப நம்ம சாவோம், அந்த பயத்திலேயே ஓடிட்டு இருந்துச்சு. யோசித்து பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஆளுகை பிடுங்கப்பட்டுச்சு அப்படி சொன்னா இதே பயம் சாலமோனுக்கு வந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? ஆளுகை அவன் கையில இருந்து ஆண்டவர் பிடுங்கினார். உன் ராஜ்யத்தை நான் பிடுங்கிடுவேன். பிடுங்கின பேருக்கு சாலமோன் சவுல் மாதிரியே பயந்தான். உங்களுக்கு தெரியுமா? உன்னத பாட்டுடைய புஸ்தகம், அவன் மஞ்சத்தை சுத்தி 60 சௌரியவான்கள் இருந்தாங்களாம், அதுவும் பட்டயம் பிடிக்கிறவங்க. 3வது அதிகாரம் 7 8 வாசிங்க. இதோ சாலொமோனுடைய மஞ்சம் இஸ்ரவேலின் உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும். இதோ சாலொமோனுடைய மஞ்சம் இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்திற்கு பழகினவர்களாயிருக்கிறார்கள். ராக்கால பயத்தின் நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. நல்லா கவனிங்க, சாலமோனுக்கு பயம். நைட்ல கூட தூக்கம் வரல, நைட்ல கூட தூக்கம் வரல. அவன் படுத்துட்டு இருக்கிறான். 60 சௌரியவான்கள், பராக்கிரமசாலிகள் அவன் பெட்டை சுத்தி இருக்கணும். டெய்லியும் பயம் பயம் பயம். ராக்கால பயத்தினால அவங்கெல்லாம் பட்டைய அறையில கட்டி இருக்கணும், வெளியே கையில வச்சிருக்க கூடாது. இவன் தூங்கும் போது அது வேற பயம். இவனுங்களே எவனா ஒருத்தன் என்னை கொண்டுட்டான்னா அதனால தூக்கம் வராது, தூக்கம் வராது, அந்த பயம் வேற. யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் கையில இருந்து ஆளுகை பிடுங்கப்படுது, ராஜ்யபாரம் பிடுங்கப்படுது அப்படி சொன்னா முதல்ல அவங்களை அட்டாக் பண்றது பயம்தான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதல் பிடிச்ச பேய் எது? சகலத்தையும் அடக்கி ஆண்டுகொள் அப்படி சொன்னார். ஆளுகை தன்மையை கொடுத்தார். அந்த ஆளுகை வேற ஒருத்தன் கையில போயிடுச்சு, பாம்பு கட்ட போயிடுச்சு. முதலாவது அவங்களுக்கு என்ன வந்துச்சு? தேவரீர் தோட்டத்தில் உங்களுடைய சத்தத்தை கேட்டு பயந்து நாங்க விருட்சத்து பக்கத்துல போய் ஒழிச்சுக்கிட்டோம். இப்ப முதல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஆவி என்னது? பயம். யாருடைய ஆளுகை தன்மை பிடுங்கப்படுதோ கொஞ்சம் கொஞ்சமா பயம் அவங்கள ஆட்டி படைக்கும். எனக்கு என்ன ஆகுமோ, எனக்கு என்ன சம்பவிக்குமோ, எனக்கு இது நடக்குமோ, எனக்கு அது நடக்குமோ, எனக்கு இப்படி ஆயிடுமோ, எனக்கு அப்படி ஆயிடுமோ, எனக்கு என்ன சம்பவிக்க போதும், அந்த பயம் இறுதியத்தை விட்டு போகவே போவாது. அப்படி உனக்கு இருக்குதுன்னா நீ நினைச்சிக்கோ, உன் ஆளுகையை கர்த்தர் பிடுங்கி வச்சிருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்துல தங்களை தாழ்த்தி அழுது புலம்பியாவது மறுபடியும் அந்த ஸ்தானத்தை பிடிச்சிக்கணும். மறுபடியும் அந்த ஸ்தானத்தை நம்ம என்ன செய்யணும்? பிடிச்சிக்கணும். மறுபடியுமா இஸ்ரவேல் மேல் என் ஆவியை ஊற்றினபடினால் இப்ப மறுபடியும் ஆண்டவர் அந்த ஆவியை ஊத்துவார். இனி என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைப்பதில்லை அப்படி சொல்லி. அப்ப சாலமோனுடைய ஆளுகை தன்மை பிடுங்கப்பட்ட போது நம்ம என்னைக்கு நான் படிச்சிருக்கோமா? சாலமோன் பயந்தானா, சாலமோன் பயந்துட்டு கடந்தானா அப்படி சொல்லி என்னைக்கு நான் படிச்சிருப்போமா? சவுல் பயந்தான். எப்ப பயம் வந்துச்சு? ஆளுகை பிடுங்கப்பட்ட போது. அப்ப சாலமோனுக்கு பயம் வந்துச்சா? இருக்குதே, வேதத்துல வாசிக்கணும். தூக்கம் இல்லாம பயந்துட்டு கடந்தானே. ராக்காலத்துல எவ்வளவு பயம் அவனுக்கு இருந்துச்சு. எதுக்கு? 60 பேர் நிக்கணும், ஒருத்தன் 2 பேர் இல்ல, 60 பேர் சுத்தி நிக்கணும். ஒருத்தன் கத்தியத்து கொண்டா கூட, ஏய் ராஜா நீ அப்படி இருக்கக்கூடாது, நீ தள்ளிப்போ, இவன் அவனை வெட்டுவான், இவனை வெட்டுவான், அந்த மாதிரி நடக்கும். அதனால்தான் 60 பேர் அவனை சுத்தி மஞ்சத்தை சுத்தி நின்னாங்களாம். மறுபடியும் 8வது வசனம், உன்னத பாட்டு 3:8. இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களா இருக்கிறார்கள். ராக்கால பயத்தின் நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. ராக்கால பயத்தின் நிமித்தம் பட்டயத்தை கையில எடுத்துடக்கூடாது. அறையில் வை, அறையில் வை, அறையில் வை. பட்டயத்தை கையில எடுக்கூடாது. கையை தூக்கு, கையை தூக்கு, கையை தூக்கு. பயம். கையை தூக்கியே நில்லு, நைட்டு ஃபுல்லா நில்லு. எப்படி இருக்கும் அவனுங்களுக்கு? எப்படி இருக்கும்? சாலமோன் அப்ப என்ன பயம் பயந்துருப்பான். யோசித்து பாருங்க. யாருடைய ஆளுகை தன்மை பிடுங்கப்படுதோ முதல்ல அவங்களை அட்டாக் பண்றது பயத்தின் ஆவி. பயத்தின் ஆவி அவங்கள பிடிச்சிக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வேர்த்துரும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கைகாலெல்லாம் நடுங்க, தட 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 தடன்னு உதரும். மேனே மேனே தெக்கல் உபாசி அப்படி சொல்லிட்டாங்க. மேனே மேனே தெக்கல் உபாசி அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இதோ உன்னுடைய ராஜ்யம் தராசில நிக்க வச்சு மட்டிட்டு உன் ராஜ்யத்தை உன் கையில இருந்து இன்னைக்கு நைட்டே பிடுங்குறான்டா அப்படி சொன்னார் ஆண்டவர். நைட்டே பிடுங்குறான் அப்படி சொன்னார். அவ்வளவுதான். காலெல்லாம் தட 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 நாடுது. இடுப்புல இருக்கிறதெல்லாம் கைண்டி விழுந்துருச்சான். அவன் இடுப்பு கட்டுகள் எல்லாம் அருந்து போச்சு. கால் ஒன்னோட ஒண்ணு முட்டுதான். தானியேலுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம்
5:25. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது. இல்ல அதெல்லாம் வேணாம். அவங்க வந்து எழுதும் போது அந்த ராஜாவுடைய கட்டு அறந்துச்சு, கத்தனான் அவன். அதுலயே தான் இருக்கும். அவன் இடுப்பு கட்டு அருந்து கால் ஒன்னோடு ஒண்ணு முட்டிச்சான். முட்டி. யாராவது வசனம் எடுத்தா சத்தமா சொல்லுங்க. 5:6. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டது. பாத்தீங்களா, அவன் முழங்கால்கள் ஒன்றொன்று அந்த அளவுக்கு பயம் வந்து காலெல்லாம் உதிர்ந்து தடதடணும். இடுப்பு கட்டுகள் அருந்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? கயண்டி ஊந்துருச்சு அப்படியே. எப்படி இருந்திருப்பான். அன்னைக்கே சொல்றாங்க, இன்ற ராத்திரி நீ செத்து போயிடுவலாம், இன்னைக்கு நைட்டே நீ செத்து போயிடுவோம், உன் ராஜ்யத்தை நான் புடுங்கிட்டேன்றார். இவன் யாரு? நேபுகாத் நேச்சாருடைய பேர பையன். நேபுகாத் நேச்சாருடைய பேர பையன். இவனுக்கு அப்பன் ஒருத்தன் ஆளுகை செய்தான். அவன் ஆளுகையை பத்தி பைபிள்ல போடவே இல்லை. அவன் ஆளுகையை பத்தி பைபிள்ல போடல. ஏன்னா இவன் தான் இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமா கிரியை செய்தவன். யார் தெய்வத்துக்கு விரோதமா கிரியை செய்யறாங்களோ, யார் தெய்வத்துக்கு அடுத்த காரியங்களை செய்யறாங்களோ அவங்கள மட்டும்தான் போடுவாங்க. நீங்க பைபிள்ல படிக்கிறீங்களா, இவனுடைய மகன், இவனுடைய குமாரன், இவனுடைய பேர அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து இவனுடைய காலத்திலே. அப்ப நடுவுல இருந்த அத்தனை பேரை பத்தி இன்னும் அட்ரஸே இருக்காது. இப்ப இவர் காலத்துல என்ன செய்தாரோ அந்த காரியம் மட்டும் போட்டிருக்கோம். அப்படித்தான் யார் ஒரு ஆள் தெய்வத்துடைய கிரிகைகளை பண்றாங்களோ இல்ல தெய்வத்துக்கு அகேன்ஸ்டா பண்றாங்களோ, அவங்க வித்தியாசமா அவங்க வாழ்க்கையில் நடக்குதோ அவங்க பைபிள்ல வந்துருவாங்க. அப்ப இவங்க அப்பா வரல, இவன் வந்துட்டான். ஏன்னா இவர் தான் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து அதுல தண்ணி ஊத்தி குடிக்கிறார், ஒயின் ஊத்தி. அதுல குடிச்சு ஒரு போதையில இவங்க தெய்வத்தெல்லாம் ஆராதிச்சு புகழ்ந்து பேசுறார். நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அதை பண்ணேன். எழுதுது வந்து ஒரு கை எங்க இருந்து வந்துச்சான் தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு கை உறுப்பு தோன்றி எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? படிமா அந்த வசனத்தை. ஒரு கை உறுப்பு தோன்றி மேல இப்ப படிச்சியா? 5:24. அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் இல்ல ஒரு கையுறுப்பு தோன்றி அவனுக்கு முன்பாக இருக்கிற செவுத்துல எழுதுச்சு. 5:5. அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எதுக்கு எதிராக? மறுபடியும் படிமா அந்த 5வது வசனம். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையின் சாந்து. விளக்குக்கு எதிராக அப்படி சொல்லியிருக்கு. விளக்கு இல்ல, விளக்கு. இவங்க அந்த மீனோரா விளக்கெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்களே, பாத்திரத்தை மட்டும் கொண்டு வரல, அந்த விளக்கை கொளுத்தி அதுல கொளுத்திட்டானுங்க. 7 அகல் உள்ள வந்து தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்தாங்களா, அதை கொளுத்திட்டாங்க. அதை கொளுத்தி நெருப்பு எரியுது பாருங்க. அந்த நெருப்பு பயங்கரமா எரிஞ்சு அந்த நெருப்புல இருந்து ஒரு கை விரல் உண்டாகி தான் எழுதுச்சு. நெருப்புல தான் எழுதுச்சு. சும்மா சாதாரணமா ஒரு மனுஷன் கை உறுப்பு வந்து எழுதல. அந்த விளக்கு எரிய வச்சுட்டானுங்க இவனுங்க. இவனுங்க போதையில இருக்கிறானுங்க, விளக்க கொளுத்தி விட்டானுங்க. அது எந்த இடத்துல எரியணும்? ஆண்டவருடைய ஆலயத்துல எரிய வேண்டிய விளக்கு இப்ப இங்க வந்து எரியுது. அதனால தான் ஆண்டவருடைய கைவரல், அந்த நெருப்புல இருந்து ஒரு கைவரல் தோன்றி மனுஷ கைவரல் மாதிரியே எழுதுது. விரல்ல எழுதுது, அங்க இருந்து நெருப்பா கொட்டுது. இப்ப மேனே மேனே தெக்கால் உபாசி, உன் ராஜ்யம் மட்டியிடப்பட்டுச்சுடா, தராசில வச்சுட்டா உன்னை அப்படி சொல்றார். நீ குறைவா காணப்படுற, அதனால இன்று ராத்திரியில நீ செத்து போயிடுவே, உன் ஆட்கள் பேடிகளை போல இருப்பாங்க. யாரு வந்தது அன்னைக்கு நைட்டு? தரியு ராஜா வரோம் உள்ள. நைட்டோட நைட்டா தரியு. இவங்க எல்லா கதவையும் அடைச்சி வச்சிருந்தாங்க, ஒரு கதவை ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க, இவங்களுக்கே தெரியாது. அந்த வழியா வந்து இவங்களை காலி பண்ணிட்டோம் எல்லாரையும். ஏன்னா எல்லாம் போதையில இருந்தாங்க, ஒருத்தரும் சண்டை போட முடியல, எல்லாரையும் காலி பண்ணிட்டோம். இப்ப பாருங்க, ராஜ்யபாரம் ஒரு ஆள் கையில இருந்து பிடுங்கப்படுது அப்படி சொன்னா அவங்களை அட்டாக் பண்ற முதல் ஆவி என்ன? பயம். பயத்தின் ஆவி. எல்லா விஷயத்துக்கும் பயந்து பயந்து பயந்து, சின்ன விஷயம் கூட படப்பட படப்படம் அடிக்குது, நெஞ்சி படப்படம் அடிக்குது, படப்படம் அடிக்குது அப்படி சொல்றோம் இல்லையா? என்ன ஆவி உனக்குள்ள கிரியை செய்து படப்படம் அடிக்குது, உடனே வேர்க்கு, படப்படம் வேர்க்குது, அப்படியே கை கால்லாம் நடுங்குது, கையெல்லாம் உதிருது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? அப்போ ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டுருச்சு. கர்த்தர் அதுக்குத்தான் புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தல் விஷயம் சொன்ன பார்த்தீங்களா? நம்மையில் அன்பு கூர்ந்து
அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மாத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தை மறுபடியும் புதிய ஏற்பாட்டு ஆளுங்களுக்கு கொடுக்கிறார். 1:6 வெளிப்படுத்த. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் பயந்த உண்டாயிருப்பதாக. அத்தனை பேரும் பிதாவாகிய தேவனை விட்டு ஓடினாங்க. பயப்படுற அத்தனை பேரும் பிதாவாகிய தேவனை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சாங்க. விருட்சங்களுக்கு நடுவில் ஒளிஞ்சாங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்டோடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன், முன்னால நிக்க முடியல. ஆனா இப்ப என்ன நடக்குது? பிதாவுக்கு முன்பாக தைரியமாய் நிக்கத்தக்கதாய். எப்படி பாருங்க, எங்க இருந்து எப்படி மாறுது பாருங்க. பிடுங்கப்பட்ட ராஜ்யத்தை திருப்பி தரார். பிடுங்கப்பட்ட ராஜ்யத்தை நமக்கு திருப்பி தராரு. இப்ப நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமா நிக்கிறோம். ஆனா இந்த ஆவியெல்லாம் நம்ம கிட்ட கிரிகை செய்துச்சுனாக்கா மறுபடியும் இதே பயம் நம்ம கிட்ட வரும். கொடுக்கப்பட்டதான ராஜ்ய பாரம் பிடுங்கப்படும். அதை மறந்துடாதீங்க. திருப்பி கிடைச்சது. ஆனா அவங்க செய்யற மாதிரியே நானும் செய்தேன்னா எனக்கு கிடைச்ச அந்த ராஜ்யபாரம் பிடுங்கப்படும். அப்ப எனக்கு பயத்தின் ஆவி தானா வந்துடும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு ஆளை இங்க வா அப்படி சொல்லி கூப்பிட்டோம்னா என்ன பேச போறாங்க, என்ன கேட்க போறாரு, என்ன கேட்க போறாரு, என்ன கேட்க போறாரு, அப்படி தட 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 தடன்னு ஒதுருது. அப்ப என்னன்னே தெரியல, பயம். ஏன்? தப்பு செய்கிறோம்னு நமக்கு தெரியும், அதை மறைச்சு வச்சுக்கோ. ஒருவேளை அது தெரிஞ்சு போச்சோ, அதைத்தான் கேட்க போறாங்களோ, அதைத்தான் கேட்க போறாங்களோ. நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்திருக்கும் போது ஒரு அம்மாவை கூப்பிட்டேன். பைபிள் ஸ்டடி முடிஞ்சணும், ஏம்மா இங்க வா அப்படி சொல்லி கூப்பிட்டேன். அவங்க வந்து பிரதர் அதை பத்தி எனக்கு தெரியாது, நான் சொல்லல, அதை அவத்தான் சொன்னான். என்னம்மா உன் பையன் எப்படி இருக்கான், உடம்பு முடியலையேன்னு சொன்னியே, என்னாச்சு உன் பையனுக்குன்னு கேட்க போனா, என்ன நீ அவன் சொன்னா இவ சொன்னா என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டேன். அவத்தான் சொன்னான் அந்த மாதிரி, நான் சொல்லலை, எனக்கு சத்தியமா தெரியாது, ஏன்னா கேட்டேன்னா எனக்கு தெரியாது. என்னம்மா உனக்கு தெரியாது, என்னம்மா சொன்னாவோ, அவளை கூப்பிடு. மாட்டிக்கிட்டா, அவளை வந்து மாட்டிக்கிட்டா. அவ என்ன சொல்றா, மூப்பத்தி தான் சொன்னான் எனக்கு தெரியாதுன்ட்டா. மூப்பத்தியை கூப்பிடு. அப்போ ஒரு லில்லின்னு ஒழிஞ்சு, வா வெளியே வா, எனக்கு தெரியாது, அந்த சிஸ்டர் தான் சொன்னிச்சு, இவங்க தான் சொன்னாங்க. அவங்க எத்தனை பேரு, 10 பேர் வந்து நிக்கிறாங்க முன்னால. கூப்பிட்ட உடனே அவங்களுக்கு பயத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம எல்லாரையும் மாட்டி விட்டுருச்சுங்க. ஒண்ணு விடாம எல்லாரும் வந்து நெல்லு. அப்புறம் முழங்கால் போட்டு மன்னிப்பிச்சுங்க பிரதர், தெரியாம போயிடுச்சு. நடந்ததை நீ பாத்தியா, அப்படி நடந்துச்சா, பார்க்கல. அப்ப நீ ஏன் அதை சொன்ன? அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன். கண்ணால பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்தே ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாருன்னு போட்டிருக்க. நீ கேட்டுட்டு நீ ஒரு கற்பனை பண்ணிப்பியா? அவங்க சொன்னாங்க, அது உண்மையா இருக்குமோ நான் நினைச்சேன். எப்படி பாரு. அப்ப நீ பார்க்கவே இல்லை, கேட்டதை எப்படி நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவ? நீ எப்படி அதை ஒரிஜினல்னு சொல்லுவ? எனக்கு தெரியாது, அவங்க சொன்னாங்க அது உண்மையா இருக்கும் நான் நினைச்சேன். மகனை உங்களை என்ன பண்றது அப்படி கேட்டேன் நான். மன்னிச்சிருங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சபையில எழும்பி மன்னிப்பு கேட்கணும் அப்படி சொல்லிட்டு. ஞாயிற்றுக்கிழமை சபையில எல்லாரும் எழும்பி பப்ளிக்கா மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவர் சமூகத்துல தெரியாம எதையோ பேசிட்டு இருந்தோம் அப்படி சொல்லிட்டு. ஒன்னால பாருங்க, எனக்கு ஆச்சரியமா, சும்மா கூப்பிட்ட ஒரு ஆளை அத்தனை பேரையும் மாட்டி விட்டுட்டு போயிடுச்சு. அப்ப உள்ளுக்குள்ள பயம் இருக்குது. நடக்காத காரியத்தை நடந்த மாதிரி பேசி கிரியேட் பண்றது, அப்படியே கிரியேட் பண்றது தேவையா? இது உனக்குள்ள நீ வந்து உனக்கு சொல்ல முடியாம இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லி, இன்னொரு ஆள் படிச்சு, இன்னொரு காலத்தை பற்றி அப்படியே சொல்லி 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 ஊர் கொளுத்தி. அவங்க பேர் என்ன? ஊர் கொளுத்தி. ஊரையே கொளுத்தி விட்டு வேலைக்கு பார்த்துன்னு இருப்பாங்க. ஊரே பத்தி எரியும், இவங்க நின்று அப்படி பார்த்துன்னு இருப்பாங்க. கேட்டவங்க அத்தனை பேருக்கும் எரியும், திக்கி 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 திக்கின்னு. இவங்க சாதாரணமா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது, நம்ம அப்படி செய்யக்கூடாது. எதுனா ஒரு காரியம் என்ன, அது உண்மையா நடந்துச்சா, நீ பாத்தியா, நீ பாத்தியா? இல்லை அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்களா, நீ பாத்தியா? நான் அதான் கேட்பேன். எதுனா ஒரு காரியம்னா நீ பாத்தியா? அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் கிடையாது, நீ பாத்தியா கண்ணுல, அவ்வளவுதான். அந்த காரியத்தை கேட்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம போய் இஷ்டத்துக்கு நம்ம பேசிக்கூடாது. உன் ராஜ்யபாரம் பிடிங்கப்பட்டுரும், பயம் உனக்குள்ள தானா வந்துடும். இப்ப ராஜாக்களுடைய புஸ்தகத்துக்கு வாங்க. 11வது வசனம், 11:11. ஆகையால் கர்த்தர் சாலோமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அவங்ககிட்ட எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? உன் வேலைக்காரனை கொடுப்பேன்டா அது அப்படின்ற. உங்ககிட்ட இருந்து பிடிங்கி யாருக்கிட்ட கொடுப்பேன்? உன் பிள்ளைக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. சரி, என்கிட்ட இருந்து பிடிங்கி என் பிள்ளைக்கு தானே தராரு, அதை விட்டுட்டு யாருக்கு தரார்? என் வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரன்,
அவன் வந்து இந்த ஸ்தானத்துல உட்காந்தா என்னாவும் இவங்க அத்தனை பேரும் வேலைக்காரங்களா மாறுவாங்க. சாலமோன் குடும்பம் அத்தனை பேரும் வேலைக்காரங்களா மாறுவாங்க. எப்படி இருக்கும் இந்த வார்த்தை அவன் இருதயத்துல என்ன பண்ணியிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. நல்லா கவனிங்க. ஒரு சில பேர் தப்பி பிழைக்கிறது ஒரு சில காரணத்து நிமித்தம். எதுக்கு தெரியுமா? ஒரு சிலர் உண்மையும் உத்தமமா தேவனை பின்பற்றி இருப்பாங்க, பக்தி வைராக்கியம் உள்ளவங்களா இருப்பாங்க, யாருக்கும் சில தீங்குகள் செய்திருக்க மாட்டாங்க, பரிசுத்தவான்களை பயங்கரமா கனம் பண்ணி இருப்பாங்க, எதிர்த்து பேசி இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு காரியமும் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்காது. அப்படிப்பட்டவர்கள் சில பேர் இருந்தாங்க. அதனால்தான் தாவீது சொல்றான், பரிசுத்தவான்கள் என்னை கொட்டட்டும், அது என் தலைக்கு என்னவா இருக்குதா? சொல்லுங்க சத்தமா. இப்ப திட்டின உடனே பயங்கர டென்ஷன் ஆகுது, கோபம் வருது. போ சென்ட்ரல் பாஸ்கெட் போலாமா, சென்ட்ரல் பாஸ்கெட் போலாமா, எடுத்த உடனே திட்டுந்தக்கே சென்ட்ரல் பாஸ்கெட்ட போலாம் அப்படின்றாங்க. அவன் என்ன சொல்றான்? பரிசுத்தவான்கள் தலையில் கொட்டட்டும், அது எனக்கு என்னையா இருக்கு அப்படி சொல்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட உத்தமர்கள், அவனுக்குள்ள 1000 தவறு இருந்துச்சு, அவனுக்குள்ள 1000 தவறு இருந்துச்சு. அவன் சொல்றான், என் சொத்து நான் சேர்த்து வச்சதான அத்தனையும் யாருக்கு? இந்த பூமியில இருக்கிறதான கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கும் அவர்களுடைய மகாத்மாவுகளுக்கும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் நான் சேர்த்து வைக்கல, எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து வைக்கல, இந்த பூமியில தியாகம் பண்ற மகாத்மாக்களுக்கு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படி சொல்றான். சங்கீதத்துல படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? யாராவது? மகாத்மாக்களுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், அவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்களுக்கு தான் என் சொத்து அப்படி சொன்னவன். அப்போ ஊழியக்காரங்களை எந்த அளவுக்கு கனம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. ஒருத்தவன் சொல்றான், டேய் நீ இப்படி எல்லாம் பண்ண, இப்படி எல்லாம் பண்ண, அப்போ அவன் சாவணும், நீ தாண்டா அவன். கப்சுப்புன்னு ஆயிட்டார். செய்த தப்ப சொல்லி அவன் சாவணும்ன்றார். நீ தான் அந்த மனுஷன். அமைதியா உள்ள போனான். ஆனாலும் கர்த்தருக்கு நீ பயந்து நடக்கிறதுனால மரணம் இல்லை, ஆனா உன் வீட்டுல பட்டயம் வந்துடும் அப்படி சொல்லிட்டு அவன் போய் உள்ள அழுகுறான் பாருங்க. அவன் சொல்றான், ஒரு இரவு முழுதும் என் படுக்கையை நான் கண்ணீரினால நினைத்தேன். ஒரு இரவு முழுதும் அவன் அடி வாங்கினதுக்கெல்லாம் அவன், ஆண்டவர் ஏன் என்ன அடிச்சார், நீதியான நியாய தீர்ப்பு அப்படி சொன்னான். எடுத்தீங்களாமா? என் மகாத்மாவுக்களுக்கு. சங்கீதம் 16:3. பூமியில் உள்ள என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும். எப்படி சொல்றான் பாருங்க ஊழியக்காரனே, பூமியில உள்ள பரிசுத்தவான்களுக்கும் என் முழு பிரியமும் அவங்க மேல வச்சிருக்கிறேன் நான். அந்த மகாத்மாக்களுக்கு தான் என் சொத்து. இந்த பணமும் வெள்ளியும் பொருளெல்லாம் உனக்கு தேவையில்லை ஆண்டவரே. அவர் வாங்கி என்ன பண்ண போறார்? அவருக்கு தேவையில்லை. இவங்க கட்ட கொடுத்தா எதுனா சபை கட்டுவாங்க, சபை விரிவாக்குவாங்க, சபைக்கு தேவையானது கிடைக்கும், எல்லா வசதிகளும் உண்டாகும். அதனால என்னுடைய சொத்தெல்லாம் உனக்கு இல்லை, இந்த பூமியில பரிசுத்தவான்களும் மகாத்மாவா இருக்கிறாங்களே எனக்கு பிரியமானவர்கள், அவங்களுக்கு நான் கொடுப்பேன், அவங்களுக்கு நான் கொடுப்பேன், அவங்களுக்காக வச்சிருக்கிறேன். இப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள இருந்ததுனால அவனுடைய மகனை இப்ப தண்டிக்கிறார் ஆண்டவர். தண்டிக்கும் போது சொல்றார், டேய் உங்க அப்பன்னு முகத்தை பாக்குறேன். ஒரு சிலர் நம்மளை கூப்பிட்டு யாருன்னா சொன்ன, உங்க அப்பா ரொம்ப நல்லவரியா, அவர் முகத்தை பாக்குற மரியாதை இந்த மாதிரி இருக்காது, இனிமே அப்படி செய்யாத போ அப்படி சொல்ல. உங்க அப்பா மூஞ்ச பார்த்து நான் உன்னை விடுறேன் போ அப்படி சொல்றாங்கல்ல, அப்படித்தான் சொன்னார் ஆண்டவர் சாலமோனுக்கு. உங்க அப்பா செய்ததான காரியம் உங்க அப்பாவுக்கு நான் ஆணையிட்டு தந்திருக்கிறேன், அவன் என்கிட்ட உண்மையா நடந்தான், அது நிமித்தம் உன் காலத்துல அதை நான் புடுங்காம உன் பிள்ளை காலத்துல நான் செய்வேன். ஏன் இவன் பிள்ளைங்கிட்ட போறாரு? இவங்க பிள்ளைகிட்ட ஏன் போனார் ஆண்டவர்? ஏன்னா அப்ப ஆவிக்குரியவனா இருந்தான், புள்ள கொஞ்சம் டுபாக்கோர் ஆயிட்டான், சரியில்லை. அப்ப இவனுக்கு பிறக்கிறதான புள்ள எப்படி இருப்பான்? இவன் ஜீன்ல தானே வருவான், இவன் ஜீன்ல தானே வருவான். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆகாப்புக்கு ஒரு முறை சொல்லியிருக்காரு, ஆகாப்பை நான் அழிப்பேன். உடனே அந்த வார்த்தை எல்லாம் கேட்ட உடனே அவன் என்ன பண்ணான்? ரேட்டு கொடுத்துறான். 1 ராஜாக்கள் 20வது அதிகாரத்துல இருக்க பாருங்க. ரேட்டு கொடுத்தான், கடைசி வசனம். ரேட்டு கொடுத்தி சாம்பல்ல உட்காந்து தாழ்மையாய் நடந்து கொண்டானா, தாழ்மையாய் நடந்து கொண்டான். உடனே தீர்க்கதரிசி கிட்ட சொல்ற ஆண்டவர், நீ போய் சொல்ல, அவன் எனக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொண்டான் பத்தியா, அதனால அவன் காலத்துல அதை செய்ய மாட்டேன், அவங்க பிள்ளைங்க காலத்துல அதை கொண்டு வருவேன் நான். அதுக்கப்புறமா அந்த தண்டனை இல்லைன்னு சொல்லாம அவன் காலத்துல செய்யாம அவன் பிள்ளைங்க காலத்துல நான் அதை கொண்டு வருவேன் அந்த அடியே அப்படி சொல்றாரு. ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 21:27. 21:27. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு
உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். பாத்தீங்களா? அவன் நாட்கள்ல அது வர பண்ண மாட்டேன். இவன் பயங்கரமான ஆளு. இவங்க பிள்ளைங்களும் வித்தியாசமா இருப்பானுங்க. இவங்க பிள்ளைங்களும் வித்தியாசமா இருப்பாங்க. அதனால இவன் காலத்தை விட்டுட்டு அவன் காலத்துல கொண்டு வந்துடும். ஏன்னா இவர் தாழ்த்திட்டாரு. ரெட்டு உடுத்தி சாம்பல்ல நடந்து உபவாசம் போட்டு தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஏன்னா செம்மடி உழப்போகுது. அதனால தாழ்மையாய் நடந்து கொண்டோன்னையும் அடுத்த நிமிஷம் என்ன பண்றான்? அவன் தாழ்த்திட்டான். உடனே சொல்றாரு, நீ தாழ்த்துனால நீ தப்பிச்சப்போ உன் பிள்ளைங்களை விட மாட்டேன், நான் அடிப்பேன் நான் அப்படி சொல்றாரு. ஆவிக்குரியவங்களா இருந்தா கூட விட மாட்டாரு. எசேக்கியா வியாதியா இருந்தான். எசேக்கியா ராஜா வியாதியா இருந்தான். அப்போ வியாதி சுகமாச்சு. வியாதி சுகமானோடனையும் சீரியாவுல இருந்து 2 பேர் வந்தானுங்க. 2 பேர் வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்த உடனேயும் அங்க அப்படி சொல்லி வீட்டுல கொடுத்து அத்தனையும் காட்டிட்டார். கொண்டு போய் பொக்கிஷத்தை வரைக்கும் காட்டிட்டார். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டார். சில நேரங்களில் நம்ம யாருக்காவது பேசுவோம், அந்நியர்கிட்ட பேசும்போது நம்முடைய பர்சனல் ஜீவியத்தையும் சொல்லி எல்லாத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பேசணும். இவன் எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டிட்டான். அவரு போயிட்டாங்க, பார்த்துட்டு போன உடனேயும் இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி வராரு. ஏம்பா, உங்க வீட்டுல 2 பேர் வந்தானுங்களே, அவனுங்க யாரு? சீரியாவுல இருந்து வந்தாங்க. இன்னும் காட்டினேன், எல்லாத்தையும் திறந்து காட்டிட்டேன்றார். எல்லாத்தையும் திறந்து காட்டினேன். ஆமா, பொக்கிஷ சாலை வரைக்கும் திறந்து காட்டிட்டேன். போடா, ஒரு நாளைக்கு வருவானுங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு போலாம் போ அப்படி சொல்லிட்டேன். எப்போ? உன் காலத்துல இல்ல, உன் புள்ள காலத்துல. என் காலத்திலேயாவது சமாதானம் இருக்கட்டும்ல, அது போதும் அப்படி சொல்றோம். எப்படிப்பட்ட ஆளு பாருங்க. பிள்ளைங்க எந்த கதி கேட்டு போனா எனக்கு என்ன, என் காலத்துல சமாதானம் இருக்கல, அது எனக்கு போதும் போயா அப்படி சொல்லிட்டான். இவன் ஒரு ஆவிக்குரிய அப்பனா? யோசித்து பாருங்க. இப்ப தேவன் சில நேரங்கள்ல சில காரியங்கள் செய்யும் போது அவங்க இல்லாம அவங்கள தாண்டி அவங்க பிள்ளைங்களுக்கு வருது. அதுல தான் நிறைய பேர் அடிப்படுறோம். நாங்க என்ன பாவம் செய்தோம், இப்படி கஷ்டப்படுறோமே. நீ செய்யல பாவம். யாரோ செய்ததுல நீ மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுற, அவ்வளவுதான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன், உன் காலத்துல அதை செய்ய மாட்டேன், உன் புள்ள காலத்துல நான் அதை செய்வேன், அப்படி சொல்லி அது கீழ் வசனம். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகி தாவீதி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். நல்ல கவனிங்க, நான் தண்டனை கொடுப்பேன், ஆனா முழுசா இல்ல. நான் தாவீதுக்கு சொல்லிட்டேனே, அதனால 10 கோத்திரத்தை பிரிச்சுட்டு உனக்கு ஒரே ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். அதுவும் எந்த மாதிரி கோத்திரத்தை கொடுக்கிறார் ஆண்டவர்? பென்யமீன் கோத்திரத்தை தரார். யாருக்கு? யூதாவுக்கு பென்யமீன் கோத்திரத்தை தரார். அவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. யூதா கர்த்தரை துதி, பென்யமீன் பீறுகிற ஓனாய் இதுல வந்து சேருது. அப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்கா இவங்களுக்கு? சாதாரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்க நைட்டு ஃபுல்லா திரிஞ்சு கொள்ளை அடிப்பானா, காலையில் வரைக்கும் கொள்ளையை பங்கிடுவானா. பென்யமீன் ஒரு எலும்பை கூட விற்க மாட்டான். அந்த ஓனாய் அது ஒரு எலும்பை கூட காலையில வைக்க மாட்டான், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருமா. அந்த மாதிரி ஒரு ஆளை இவனுக்கு தராரு. மாற்றா, உனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுப்பேன், ஆனா பிரச்சனையா தான் உனக்கு இருக்கும். அவனால உனக்கு பிரச்சனை இருக்கும், அவன் எதிர்த்துட்டே இருப்பான். இப்படிப்பட்டதான காரியத்தை சொல்லி முடிச்ச பேரு ஆண்டவர் என்ன செய்யறார்? ஒரு விரோதி அவனுக்கு எழுப்புறார். ஆதாத் அப்படி சொல்லி 14வது வசனம். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலோமோனுக்கு எழுப்பினார். ஆதாத் அப்படி சொல்ற ஒரு ஆளை எழுப்பினாராம். ஆதாத் அப்படி சொன்னா என்ன தெரியுமா? சார்ந்து கொள், அந்த பேருக்கு அர்த்தம் சார்ந்து கொள், துணை நில்லு அப்படி சொல்ற மாதிரி. இவன் யாருக்கிட்ட சார்ந்திருப்பான்? அந்நியரோடு சார்ந்திருந்து ஆவிக்குரியவங்களை எதிர்ப்பு. இவங்க யாரு? ஏதோமியர்கள் அப்படி சொன்னா, ஏதோம் அப்படி சொன்னா சிகப்பு அப்படின்னு அர்த்தம். ஏதோம்னா என்ன? சிகப்பு. யார் இந்த ஏதோமியர்கள்? ஏசாவுடைய பரம்பரையில வந்தவங்க. ஆதியாகமம் 25வது அதிகாரத்துல வரும்போது 27வது வசனத்துல ஒரு நாள் ஏசா ரொம்ப டயர்டா வருவான். வேட்டையாடிட்டு ஒன்றும் இல்லை, பசி தாங்க முடியாது. அப்போ யாக்கோப் கூழு காசிட்டு இருப்பார், சிகப்பு கூழு காசிட்டு இருப்பானா. இவன் வந்து கேட்பான், எப்பா பசிக்குது, சோறு வேணும், அந்த கூழுல எனக்கு கொஞ்சம் கூழு அப்படி சொல்றான்.
இந்த கூழ் நான் உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? ஏ குடியா, அப்ப உனக்கு நான் என்ன தரணும்? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு அப்படி சொன்னான். நானே பசியில செத்துட்டேன்னா இந்த சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு வேணும்? அது எனக்கு எதுக்கு? பிரியமானவர்களே, ஏசாவுக்கு புத்தி இல்லாம போன காரணம் உனக்கு நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இப்ப நான் அதை கொண்டு வர முடியாது. இவர் எப்போ வந்தார்? பகல்ல வந்தார், கூழுக்கு ஆசைன்னு இருக்கிற நேரத்துல, மத்தியான டைம்ல. அப்ப மத்தியான டைம்ல இவர் எப்ப மனசஞ்சாரி தானே, தான் அப்பா வீட்டுல எவ்வளவு சொத்து இருக்குன்னு கூட தெரியாது. எவ்வளோ சொத்து இருக்குன்னு கூட தெரியாது. ஆடு மாடுகள் தான் அதிகமா இருக்கு ஈசா கிட்ட, யாக்கோபு இருந்த நாட்கள்ல. இப்ப ஆடு மாடுகள்லாம் எப்ப கொண்டு போவாங்க? ஓட்டை கொண்டு போயிடுவாங்க. அப்ப வீட்டுல என்ன இருக்கும்? 4 குட்டிகளோ 5 குட்டிகளோ தான். குட்டிங்களை கொண்டு போக மாட்டாங்க, குட்டிகள்லாம் வீட்டுல இருக்கும். அப்ப இவர் வரும்போது 4-5 குட்டிங்க கிடக்குது, இது ஒரு சேஷ்ட புத்திர பாகம், எடுத்துன்னு போடா இந்த குட்டிங்களை, நான் வேட்டையாடி சம்பாரிச்சுப்பேன். அவன் எவ்வளவு பாருங்க, கூழை கொடுத்துட்டு ஆட்டுக்குட்டிகளை காமிச்சு வாங்கிட்டான். அவன் எழும்பி போகும்போது அது நிமித்தமான ஏதோம் அப்படி சொன்னாங்களாம், சிகப்பு மனிதன். இப்ப இவனுடைய வம்சத்துல வரவங்க தான் இவங்க மோசமானவங்க. இவங்க சொல்றாங்க, பாழா வந்துட்டோம், பாழா போயிட்டோம், பாழா போனதெல்லாம் கட்டுவோமா வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க எழும்பி கட்டுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மோசமானவன் நீ கட்டுறா, நான் இடிக்கிறேன் பாரு அப்படி சொல்றாரு. மல்கியாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். நல்லா கவனிங்க, சாதாரணமானதல்ல. அவங்களே சொல்றாங்க, பாழாயிட்டோம், கெட்டு போனோம், சரி கொஞ்சமாவது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் கட்டி மேலே வந்துருவோம் அப்படி சொல்லி மேலே வரலான்னு முயற்சி பண்றாங்க. ஆண்டவர் சொல்ற, நீ கட்டுறியா கட்டு, நான் இடிக்கிறேன் பாரு. அது நாம எதனா ஒரு பிரச்சனை அப்படி சொன்னாக்கா ஆண்டவர்கிட்ட போவோம். ஆண்டவரே நமக்கு பிரச்சனைனா எங்க போவோம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்துட்டா எங்க போவோம்? இவன் கெதி என்ன ஆகும் யோசித்து பாருங்க. தேவனே சத்ரு. இப்ப இந்த ஏதோமியர் ஆண்டவர் எழுப்பினார். எதுக்காக இவன் சாலமோனுக்கு விரோதியா மாறினான் தெரியுமா? தாவீது இருந்த நாட்கள்ல ஒரு சேனாதிபதியும் இருந்தான். தாவீது போய் நிறைய பேரை கொண்டு போட்ட பிறகு அந்த சேனாதிபதி போய் அவங்களை அடக்கம் பண்ணான். இவன் என்ன பண்ண தெரியுமா? அங்கிருந்து கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். எங்க? எகிப்துக்கு ஓடி போயிட்டான். படிமா ராஜாக்களுடைய புஸ்தகம் கீழே 15. தாவீது ஏதோமில் இருக்கும்போது படைத்தலைவனாகிய யோவாப் ஏதோமில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் சங்கரித்து வெட்டுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான். அவர்களை எல்லாம் சங்கரிக்கும் அளவும் தானும் இஸ்ரவேல் அனைத்தும் அங்கே 6 மாதம் இருக்கும்போது ஆதாதும் அவனோடே கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரரில் சில ஏதோமியரும் எகிப்திற்கு போக ஓடி போனார்கள். ஆதாத் அப்பொழுது ஒரு சிறு பிள்ளையாயிருந்தான். பாத்தீங்களா? எகிப்துக்கு ஓடிட்டாங்க. இவன் ஒரு சின்ன பையன். போகும்போது அவங்க அப்பா நான் சொல்லியிருப்பான், இந்த தாவீது குடும்பம் இருக்க நம்ம குடும்பத்தை அழிச்சிடுச்சு, இந்த தாவீது குடும்பம் இருக்க நம்ம குடும்பத்தை அழிச்சிடுச்சு. அப்போ ஒரு சிறு பிள்ளை அப்படி சொன்னாக்கா 15 வயசுக்கு மேல, சாதாரண மேல தம்கூண்டு நினைச்சுக்காதீங்க. 15 வயசு 17 வயசுக்கு மேல இருக்கும் அவங்களதான். ஏன்னா வாலிப வயசுனா 40 வயசு. யூதர்கள்ல வாலிப வயசுனா 40 வயசு தான் வாலிப வயசு. அப்பதான் கல்யாணமே பண்ணுவாங்க. அப்ப இவர் 20 வயசுனா கூட சிறு பிள்ளை தான். அவர் சிறு பிள்ளையா இருந்தார். இவர் எகிப்துக்கு ஓடிட்டார். எகிப்துக்கு போன உடனேயும் இவர் யாரு? ராஜ குலத்தை சேர்ந்தவன், ராஜ பரம்பரையில வந்தவன். 14வது வசனம் கடைசியா வாதி. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமில் இருந்த ராஜகுலமானவன். பாத்தியா, இவன் ராஜாவுடைய வம்சத்துல வந்தவன், ஆளுகை செய்தவன். ஆனா இவன் போய் என்ன பண்ணான்? ஏதோமெல்லாம் காலி பண்றான். யாரு? தாவீது. காலி பண்ணும்போது இவர் என்ன பண்ணார்? அவங்க அப்பா கொஞ்சம் ஏதோமியெல்லாம் கூட்டிட்டு போயிட்டார். போய் எகிப்துல இருந்தான். எகிப்துல ஒரு ராஜா இருந்தான். அவன் கண்கள்ல இவனுக்கு மிகுந்த தயவு கிடைச்சது. அவனுக்கு ஒரு வீடை கொடுத்தான், அவனுக்கு ஒரு நிலத்தை கொடுத்தான். அவனுடைய மனைவியுடைய சகோதரிய இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். மனைவியுடைய சகோதரிய இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அவன் இவனுக்கு ஒரு குழந்தை பெற்றெடுத்தான். 19. ஆதாதுக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயை கிடைத்தபடியினால் அவன் ராஜஸ்திரீயாகிய தாப்பெனேஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். தாப்பெனேசின் சகோதரியாகிய இவள் அவனுக்கு கேனுபாத் என்னும் ஒரு குமாரனை பெற்றாள். கேனுபாத் அப்படின்னு சொல்லி ஒரு குமாரனை பெற்றாளாம்.
கேனுபாத் அப்படி சொன்னா என்ன தெரியுமா? அடிமை, அடிமைத்தனம். பேர் வைக்கிற பாருங்க பிள்ளைக்கு. ஏன்னா இவங்க எகிப்தில் இருக்காங்க, சுய தேசத்துல இல்லை. இவர் ராஜா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறார். ஆனா அவன் நல்லா தான் வச்சிருக்கிறான். எதுக்கு அவன் அடிமைன்னு பேர் வச்சால்? அடிமைன்னு பேர் வச்சுட்டான். இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆனோடனே தாவீதும் அவனுடைய சேவகரும் தளபதியும் செத்து போயிட்டாங்க. தாவீதும் தளபதியும் செத்து போயிட்டாங்க. செத்து போன உடனே அவன் சொல்றான் இந்த ராஜா கிட்ட போய், நான் என் சுய தேசத்துக்கு போனேயா, எனக்கு சொந்த தேசம் இருக்கு, அங்க போனோம். அந்த ராஜா கேட்கறான், உனக்கு எங்கே குறை வச்சேன்? என் மனைவியுடைய தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? உன் பையனுக்கு அடிமைன்னு பேர் வச்சிருக்கிற, ஆனா உன் பையனை நான் அடிமை மாதிரியா நடத்தினேன். என் பிள்ளைங்க கூட அவங்க விளையாடுறான், என் பிள்ளைங்க கூட விளையாடுறான். படிமா 20வது வசனம். தாப்பெனேசின் சகோதரியாகி இவள் அவனுக்கு கேனுபாத் என்னும் ஒரு குமாரனை பெற்றாள். அவனை தாப்பெனேஸ் பார்வோனின் வீட்டிலே வளர்த்தாள். பாத்தீங்களா? பார்வோன் வீட்டுல வளர்ந்தான். ஏன் நீ பேரு அடிமைன்னு வச்சுட்ட, ஆனா நான் அவன் பிள்ளைய அடிமையான வச்சிருந்தேன், சுயாதீனமா இளவரச மாதிரி வச்சிருந்தேன். என் வீட்டுல வளர்றான், உனக்கு என்ன குறை? எதுக்கு என்னை விட்டு போற அப்படி சொல்லி கேட்கறான். இல்ல, நான் போக வேண்டிய அவசியம் இருக்கு, என் ராஜ்யத்தை நான் பிடிக்கணும், அதுக்காக நான் போறேன் அப்படி சொல்லி இவன் என்ன செய்தான்? அங்கிருந்து கிளம்பி வந்துட்டான். யோசித்து பாருங்க, சாலமோன் செய்ததுக்கு விரோதி எங்க இருந்து எப்ப எழும்புறான் பாருங்க. அப்பம் கொன்னான், அப்பம் கொன்னான், கரம் 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 கரம்னு வச்சு புள்ள காலத்துல சண்டை போட வரான் ஒருத்தன். புள்ள காலத்துல சண்டை போட வரான் ஒருத்தன். எங்க இருந்து? எகிப்துல இருந்து வரான். தன்னை பலப்படுத்திக்கிட்டு தன்னை தேத்திக்கிட்டு கொஞ்சம் ஆளுங்களை கூப்பிட்டுட்டு வரான். அப்போ சாலமோனுக்கு நிம்மதி இருந்திருக்குமா? சாலமோன் பேர் வச்சு சமாதானம் இருந்திருக்குமா? சமாதானம் அவனை விட்டு எப்பயே போயிருக்கும். சமாதானம் அவனை விட்டு எப்போ போயிருக்கும். இது இல்லாம இன்னொரு ஆளை ஆண்டவர் எழுப்புறாரு. 23வது வசனம். எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தெய்வன் எழுப்பினார். ரெட்சோன் அப்படி சொல்லி ஒரு ஆளை எழுப்புறாராம். ரெட்சோன் அப்படி சொன்ன என்ன? முந்தி, துவக்கத்திலே நான் தான் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலேயும் நான் தான் முந்தி நிற்கணும், எல்லாத்துலேயும் நான் தான் முதல் நிற்கணும், நான் சொல்றத தான் செய்யணும், நான் தான் எல்லாத்துக்கும், நான் தான் முதல். இவங்க பேர் தான் ரெட்சோன். இந்த சபையிலேயே நான் தான் அப்படி சொன்னா நீ தான் ரெட்சோன். இது ஆண்டவருடைய சபை, அதை புரிஞ்சுங்க. அப்ப யாரெல்லாம் முந்தி நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்றாங்களோ அந்த ரெக்ஸோன், இந்த ஆதாத்து சார்ந்து கொள்ளுவான் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா, இவங்க கூட வந்து சார்ந்துக்கிட்டான். ரெண்டு விரோதியும் ஒண்ணு சேர்றாங்க. கீழே படிமா. தாவீது இவன் தன் ஆண்டவனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடிப்போய் தாவீது சோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில் அவன் தன்னோட சில மனுஷரை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு தலைவனானான். இந்த ரெக்ஸோன் யாரு? சேபா. அந்த தேசத்துல இருக்கும்போது தாவீது கொஞ்சம் பேரை கொல்றான். இவன் என்ன பண்ணான்? தப்பிச்சு ஒரு ஆளுகளை கூட்டிட்டு ஓடிட்டான். ஓடிட்டு அந்த ஜனங்களுக்கு இவன் தலைவனா இருந்தான். தலைவனா இருந்த போது இப்ப தாவீது செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். தாவீது இருக்கிற வரைக்கும் கையை வைக்க முடியல, ஏன்னா தாவீதுக்காக கர்த்தர் இருந்தார், அதனால இவங்க கையை வைக்க முடியல. இப்போ இவங்க என்ன பண்றாங்க? தாவீதும் செத்துட்டான், அவன் சேனாபதியும் செத்துட்டான்னு தெரிஞ்சவரையும் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வராங்க. கீழே படி. இவர்கள் தமஸ்குவுக்கு போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவில் ஆண்டார்கள். ஆதாத்து பொல்லாப்பு செய்ததும் அல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி. நல்ல கவனிங்க, ஆதாத்து பொல்லாப்பு செய்தா, அதனால்தான் இவர்கள் பொல்லாப்பு நிமித்தம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஏதோமியர்கள் பொல்லாப்பு செய்வாங்க, பயங்கரமான பொல்லாப்பு செய்வாங்க. செய்யாததை செஞ்சன்னு சொல்லுவாங்க, நடக்காத நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்டதான காரியங்களை செய்யறவங்க எப்பவும் பொல்லாப்பு. இவன் பொல்லாப்பு செய்தது இல்லாம ரெக்ஸோனோட சேர்ந்துக்கிட்டான். கூட்டு களவாணிகள் கூட்டு சேருவாங்க. நீ வா நீ வா நீ வா, நம்மெல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம், நம்மெல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம் அப்படி சொல்லி எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிற ஆவிகள் இது. கீழே. சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவா இருந்து. பாத்தீங்களா, இவங்க எங்க போய் ஒண்ணு சேர்ந்து வெள்ளப்பட்டுக்கிட்டாங்கன்னா சீரியாவில் போய் உட்காந்துக்கிட்டான். சீரியாவில் ராஜாவா இருந்து சாலமோனுடைய நாட்கள்லாம் சமாதானத்துக்கு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சாலமோனுடைய நாட்கள்லாம் சமாதானத்தை கெடுத்துட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு பேரும். இது இல்லாம சாலமோனுடைய வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் ஆண்டவர் எழுப்புறார். அவன் தான் யெரொபெயாம். 26. சேரதா ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய
நேபாத்தின் குமாரன் எரோபெயாம் என்னும் சாலொமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவனுடைய தாய் செருகால் என்னும் பேருள்ள ஒரு விதவை. இப்போ ஒரு ஆள் ஆண்டவர் எழுப்புறார். அவன் ஒரு வாலிபன், பயங்கரமானவன். இவனை எழுப்புறாரு. இவனை எழுப்பும் போதே எடுத்தவனையும் இவனுக்கு விரோதி ஆக்கல, எடுத்தவனையும் இவனை விரோதி ஆக்கல. இவனை ஆண்டவர் செலக்ட் பண்ணி வச்சார். ஒரு தீர்க்கதரிசி தான் வந்து சொல்றான். அவனை உத்து பார்க்கறான். யார? இந்த எரோபியாம உத்து பார்த்து அழுகுறான். எதுக்குடா நீ உத்து பார்த்து அழுகுறன்னு போது சில விஷயம் சொல்றான் அவன். அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்து முகாந்தரம் என்னவென்றால், சாலொமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தின் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தபோது எரோபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலொமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். அக்காலத்திலே எரோபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தன் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு எரோபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலொமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். நல்லா கவனிங்க. அவன் சால்வை கிழிச்சு 10 இவங்ககிட்ட கொடுத்து 2 தனியா எடுத்துட்டான். சாலமோன் கிட்ட இருந்து 10 கோத்திரத்தை பிடிங்க உங்ககிட்ட தருவேண்டா அப்படி சொல்லி. ஆனா இது எரோபியாம் கையில வந்துச்சுன்னு சாலமோனுக்கு தெரிஞ்ச உடனேயும் இவனை கொலை செய்ய பார்க்கறான். சாலமோன் தன்னுடைய வேலைக்காரன் தான் கொலை செய்ய பார்த்தான் சாலமோன். அதனால இவன் என்ன பண்ணான்? பயந்து எகிப்துக்கு ஓடிட்டான். சாலமோன் மரிக்கிற வரைக்கும் இவன் வரவே இல்லை. 39வது வசனம். இப்படி நான் இந்த காரியத்தை நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான். 40வது வசனம். அதே நிமித்தம் சாலொமோன் எரோபெயாமை கொல்ல வகை தேடினான். எரோபெயாம் எழுந்து எகிப்திற்கு சீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடிப்போய் சாலொமோன் மரணமடைய மட்டும் எகிப்தில் இருந்தான். சாலமோன் சாவர வரைக்கும் அங்க இருந்தான். அதுக்கப்புறமா தான் அவனை கூட்டு வந்து 10 கோத்திரத்துக்கு ராஜாவாக்கிட்டாங்க. 10 கோத்திரத்துக்கு ராஜாவாக்கிட்டாங்க. ஆனா சாலமோனுக்கு என்னதான் செய்தாலும் தாவீது நிமித்தம் முழுசா அவனை அடிக்காம கொஞ்சம் போல இரக்கம் காட்டிட்டே இருந்தார். அந்த இரக்கத்துலதான் தப்பிச்சாங்க. இல்லைன்னா தாவீதுடைய குடும்பம் முழுசா அழிஞ்சு போயிருக்கும். இவன் பண்ண அநியாயத்துக்கு தாவீதுடைய சின்ன காரியம்தான் அஸ்தரோத்தை உள்ள கொண்டு வந்தான். எவ்வளோ விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அவன் வாழ்க்கையில நினைச்சு பார்த்துருப்பானா? இந்த ஒரு விஷயத்தினால என் பொண்டாட்டிங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சு இப்படி ஒரு காரியத்தில் அகப்பட்டு ஆண்டவருக்கு சத்துருவா மாறிட்டேனே. என்னுடைய ராஜ்யமெல்லாம் பாதி போயிடுச்சு. 10 கோத்திரம் போய் இந்த எப்படி இருக்கும்? 2 கோத்திரத்தை வச்சு ஒரு என்னத்தை பண்ணுவார்? யோசித்து பாருங்க. அவன் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பான். இந்த 3 பேரும் அவனை டார்ச்சர் பண்ணியிருப்பானுங்க. இவன் எப்போ வருவானோ அப்படி சொல்லி பயம் அவன் வாழ்க்கையில் இருந்திருக்கும். அதனால தான் தூங்கும் போதே அவனை வந்து கொண்டுடுவான் அப்படி சொல்லி ராக்கால பயத்தினால 60 பேரை சௌரியவான்கள் அவனை பஞ்சத்தை சுத்தி உட்கார வச்சிருந்தான். 60 பேரை உட்கார வச்சு அவன் தூங்காம மூச்சுட்டே கிடப்பான். இவனுங்க எதனா பண்ணிடுவானுங்க அப்படி சொல்லி. எவ்வளோ பாரு பயங்கரம். கண்களை மூடுவோமா? நாம் நினைக்கிற மாதிரி இல்லை வேதம். நம்முடைய நினைவுகளுக்கு அப்பால் பட்டது. எந்தெந்த ஆவியெல்லாம் எப்படி கிரியை செய்யணும்னு தெரியாது. நாம் செய்யறதான சின்ன சின்ன காரியத்தை நிமித்தம் பெரிய பாதிப்பை நம்ம சந்திப்போம். மோசமான நிலவரத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அப்படி தாழ்த்தி பழகு. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை தருவார். தாழ்மை உள்ளவங்களை தான் கர்த்தர் உயர்த்துவார். தாழ்மை என் வாழ்க்கையில இல்லாம போயிடுச்சு அப்படி சொன்னா நான் எல்லாத்துக்கும் எதிர்த்து நிற்பேன். வசனங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். சகலத்துக்கும் நான் எதிர்த்து நிற்கக்கூடியவனா மாறிடுவேன். அதுக்கப்புறமா என் ஜீவியத்தில் என்ன நடக்கும்? கர்த்தர் எனக்கு சத்துருவா மாறுவார். நானே விழுந்து போச்சு எழுப்பி கட்டுவோன்னு நினைச்ச கூட கர்த்தர் என்னை இடிப்பார். ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எனக்கும் அதே கதி தான். யாரா இருந்தாலும் சரிதான், எனக்கும் அதே கதி தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வரவே கூடாது. இந்த அஸ்தரோத்தி நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடுகள் இருக்கே, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பயங்கரமான காரியங்களை அவங்க அகப்பட்டுச்சு. இன்னும் பாகால் நிமித்தம் அவங்க பட்ட கஷ்டத்தை கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஒரு மாதிரி ஆயிடுவீங்க நீங்க. அவங்களால என்னெல்லாம் சபிக்கப்பட்டு போனாங்க, இவங்க எப்படியெல்லாம் சாபத்தை வாங்கினாங்க.
உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த மெசேஜ் எல்லாம் சில நேரங்களில் உங்களோடு பேசி உங்களை மாற்றோன்னு நான் விசுவாசிக்கிறேன். பவுல் சொல்கிற மாதிரி விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். மாற்றோம், என் வார்த்தைகள் உங்களை மாற்றும், சுபாவத்தை மாற்றும். அந்த விசுவாசத்தில் தான் நான் பேசிகிட்டே இருக்கிறேன். உங்களெல்லாம் அப்படியே கொண்டு போய் நரகத்தில் தள்ளி கர்த்தர் உங்களை நாசம் பண்ணட்டும் அடித்து அதுக்காக பேசலை. எப்படியாவது தூக்கி வெளியே கொண்டு வந்துடணும், எப்படியாவது மாற்றணும், எப்படியாவது திரும்பணும், கர்த்தர் இவங்களை தூக்கி எடுக்கணும், இறக்கம் கிடைக்கணும். அதுக்கு தான் இப்படிப்பட்ட வார்த்தைலாம் பேசிகிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. கிடைக்கும் போது உட்கொள், கிடைக்கும் போது பிடிச்சிக்கொள். செவிடன் காதல சங்கோதரன் மாதிரி இந்த காதலை விட்டு அந்த காதலை விட்டு போயிட்டே இருக்காது. தப்பிக்கணும்னா வசனம்தான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்தான் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும். கண்களை மூடுவோம், கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க.